தமிழ் மன்றத்துக்கு வந்து ரேவதி எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்கன்னா, எய்ட் இந்தியா மூலம் வந்து தமிழ் மன்றம் வந்து நிறைய வெள்ள நிவாரண நிகழ்ச்சி பண்ணிச்சுங்க. ஸோ அது மூலமாக வந்து ரேவதி எங்களுக்கு அறிமுகம். ஸோ ரேவதி வந்து நிறைய பேச போகிறாங்க. ஸோ அவங்களுடைய பேச்சு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இட்ஸ் கோயிங் டு பி a pin drop சைலன்ஸாக இருக்கும். ஸோ அதோட ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்திருக்கிற எல்லா தமிழ் மன்ற நண்பர்களுக்கும், வந்திருக்கிற உறுப்பினர் புதுசாக வந்திருக்கிற புதுமுகங்களுக்கும் எல்லாத்துக்கும் வருக வருக என்று வணக்கம் கூறி அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ வந்து கனகலட்சுமி வந்து ரேவதி பற்றி கொஞ்சம் சுருக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க. ஸோ ரேவதி பற்றி கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியும். ஆனால் வந்து தெரிஞ்ச வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க கூடயே இருந்து இன்னும் எவ்வளோ நாள் கூடயே போவோம் அப்படிங்கிற தோணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ரேவதி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு அவங்கள ஸ்டார்ட் பண்ண வச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க பண்ண ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுனாமி வந்தப்ப சுமத்ரா தீவில் வந்து சுத்தமாக பயிர்கள் ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப மோசமாக அந்த நிலம்லாம் மோசமாகிடுச்சு. அதை அப்படியே ரிவைவ் பண்ணி அதில் எல்லாம் இப்போ நல்லா வளமாக எல்லாம் பயிர் பண்ணி எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து சுனாமி என்ன பண்ணுச்சுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண தேவையில்லை. அந்த அளவுக்கு மோசமான இடத்த வந்து அவ்வளோ குயிக்காக ரொம்ப கம்மியான நேரத்தில் இமீடியட்டாக ரிவைவ் பண்ணியிருக்காங்க. பெரிய ஃபோர்ஸ்லாம் வச்சில்ல, ஜஸ்ட் வித் ஹர் செல்ஃப் அண்ட் வித் ஒன்லி கப்புள் ஆஃப் பீப்புள். அதை வச்சு அவங்க அவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய சொல்லுவாங்க. நான் வந்து இந்த ஒரு குட்டியாக அவங்கள பற்றி ஒரு சின்ன போயம் எழுதியிருக்கேன். அதை உங்கள் முன்னாடி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நீங்களாம் தான் டெஸ்டர்ஸ் என்னோட போயம் பற்றி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. படித்த மேதை நீ, தமிழையே தவமாய் பயின்றவள் நீ, பட்டம் என்னும் சிறு வட்டத்தில் விழுந்திடாதவள் நீ, இயற்கை ஈனும் இன்னிசை கற்றவள் நீ, பறவைகளையே நட்புடன் நடத்தியவள் நீ, பெற்றவர் மனம் குளிர பெற்ற மண்ணை பேணுபவள் நீ, கண்டவர் உன் வாய்மொழி கேட்டவர் உள்ளம் உரைபவள் நீ, உலக நலனே உன்னலனாய் கொண்டவள் நீ, உற்றவர் மற்றவர் எல்லாம் விட்டு இவ்வையகம் உய்ய புய்ப்பயணம் புரிபவள் நீ, சுனாமி கண்ட சுற்றத்திற்கே சுகாதாரம் சொன்னவள் நீ, அதிபரெல்லாம் அசந்து நிற்க அகிலமெல்லாம் வளம் பெற வளம் வந்தவள் நீ, வாரீர் நம் சந்ததி வாழ என்று நீ அழைத்த பின்னும் வாராதிருப்போமோ யாம், வையகம் வளமாய் வாழ வித்திடும் உன் வல்லமை வாழ வாழ்த்துகிறேன் இவ்வரியோம் நான். ஒரு குட்டியா வளைகுடா பகுதி தமிழ் மக்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த தமிழ் மன்றத்திற்கும் அசோசியேஷன் ஃபார் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் இந்திய வளர்ச்சி கழகத்தின் தோழர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்புக்காக சனி மாலை என்று எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் மழை பெய்கிற ஒரு மாலை பொழுதில் உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. வந்து இந்த பயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த முறை வந்து எய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் வந்து கடந்த 12 ஆண்டுகளாக நானும் எய்டும் இணைந்து இந்தியாவோட பல பகுதிகளில் கிராமப்புறத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்காக நிறைய வேலைகளை செஞ்சிட்ருக்கோம். எய்டோட வாலண்டியர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா முழுவதும் வந்து இந்திய வளர்ச்சி கழகத்தோட உறுப்பினர்கள். இது வந்து ஒரு தன்னார்வ சேவை அமைப்பு, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இங்கே சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எய்ட் வந்து என்னோட ஒரு 12 வருஷ கூட்டாளியாக இருந்ததுனால என்னோட பல பயணங்களில் கூட இருந்திருக்காங்க. எங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வந்து ஒரு நிதி சார்ந்த தொடர்பு கிடையாது. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து இந்த பண உதவிகள் எதுவுமே யார்கிட்ட இருந்தும் வாங்குறதில்லை, அவங்கக்கிட்ட இருந்தும் வாங்கலை. நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு சில தனி மனிதர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இனி காலம் என்ன வச்சுட்ருக்குன்னு தெரியாது. இப்போ அதுக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட 25வது ஆண்டு நிறைவு இந்த வருஷம். ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி. 25 வருடம். எய்டு வந்து 36 நகரங்களில் இந்த சாப்டர்ஸ் இருக்குது. 36 ஸ்டேட்டில் இருக்குது சொல்லப்போனால் எய்டோட சாப்டர்ஸு. அதனால என்ன பண்ணாங்க, மே மாதம் அவங்க ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. ஆனுவல் கான்ஃபரன்ஸ் வருஷம் வருஷம் நடத்துவாங்க. அதில் வந்து என்னை வந்து நீங்கள் முக்கியமான எங்களோட
கூட்டாளி, அதனால் நீங்கள் வரணும்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து கடலூரில் எங்களோட வேலை நடந்துட்டு இருந்தது. கைவிட முடியாத ஒரு சூழ்நிலையில் ரொம்ப பாவப்பட்ட ஒரு மக்கள். அதனால் நான் என்ன சொன்னேன்னா, இப்போது இந்த மாதிரி கொண்டாட்டங்களுக்கு எங்களுக்கு கண்டிப்பாக வரது முடியாது. இந்த வருடம் முடியறதுக்குள்ளே நான் முயற்சி பண்ணுறேன். இங்கே சூழ்நிலையெல்லாம் சரியாக நாங்கள் திட்டமிட்டபடி நடந்தால் இந்த வருடம் முடியறதுக்குள்ளே நான் வரேன்னு சொன்னேன். இந்த குளிர் கொஞ்சம் நம்மளுக்கு பயங்க. அதனால் நான் வந்து செப்டம்பரில் வந்துட்டு அக்டோபரில் திரும்பி போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் எய்ட் சொன்னேன். நான் வந்துடுறேன், செப்டம்பர் அக்டோபரில் திரும்பி போயிடலான்னு. அவங்க சாப்டர்ஸ் கிட்ட கேட்டாங்க, ரேவதி வரப்போகிறாங்க, எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க வேணும்னு சொல்லுங்கள், நம்ம முடிவு பண்ணலான்னாங்க. 36 சாப்டரும் ஒத்த காலில் நின்றுட்டாங்க. அதனால என்னாச்சுன்னா திரும்பி போக முடியாமல் இன்னைக்கு வந்து நான் வந்து 60வது நகரத்தில் இருக்கிறேன். 30 ஸ்டேட் ட்ராவல் பண்ணேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 58 பல்கலைக்கழகங்களில் என்னோடய லெக்சர்ஸ் இருந்துச்சு, கெஸ்ட் லெக்சர் இருந்தது. USDAக்கு, UN-க்கு, வேர்ல்ட் பேங்க்கெலாம் நாங்கள் ஒரு ஆலோசகராக இருக்கோம். அதனால் அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. பே ஏரியா வந்து சென்ற மாதம் நவம்பர் 5ஆம் தேதியே நான் வந்துட்டு ஒரு வாரம் இருந்து அந்த ஒரு வாரத்தில் 4 நாள் வந்து ஒரு முக்கியமான ப்ரோக்ராமுக்காக நாங்கள் வில்லிட்ஸ் போயிட்டோம். பெர்க்லி யூனிவர்சிட்டியில் என்னோடய லெக்சர் இருந்தது. இங்கே வந்து நம்ம ஸ்டான்ஃபோர்டில் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோன்னா பயோ இன்டென்சிவ் கார்டனிங், பயோ இன்டென்சிவ் கார்டனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரில் ஆல்டர்னேட் அக்ரிகல்ச்சர்னு சொல்லக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். அதை ப்ரமோட் பண்ணுறவர் பேர் வந்து ஜான் ஜீவன்ஸ். நீங்கள் அவரோட புக்ஸ் படிச்சிருக்கலாம். தோட்டக்கலை பற்றி அவர் ஒரு புக் எழுதியிருப்பார். அது வந்து ஒரு பெஸ்ட் செல்லர்னு சொல்லுவாங்க. 44 வருஷமாக அந்த ஸ்கூல் நடக்குது. கிட்டத்தட்ட 142 கண்ட்ரீஸில் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குது. அவர் வந்து எங்களை பற்றி எப்படியோ கேள்விப்பட்டு ஒரு 3 நாள் பயிற்சி வகுப்பு உலக அளவில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பான்னு எங்களை பிடிச்சிட்டு போயிட்டார். ஸோ போன முறை பே ஏரியா வந்தப்போ நாங்கள் 3 நாள் அங்கே போயிட்டோம் வில்லேஜ். அதனால் ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு கூகுளில் ஒரு லெக்சர் இருந்தது. அது போக இந்த 2-3 ப்ரோக்ராம். இதோட தமிழ்ச்சங்கத்தோட தொடர்பு வந்து எங்களுக்கு கிடைச்சும் கூட நாங்கள் உங்களை எல்லாம் சந்திக்க முடியல. அப்போ தான் வந்து குணா அவர்களும் மற்றவங்க டீம் மெம்பர் சுந்தர் அவர்கள்லாம் வந்து நீங்கள் திரும்பி வந்து வரணும், எப்பயாவது வரும்போது நீங்கள் வரணும்னாங்க. ஆனால் 2வது விசிட்டுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த முறை வரும்போது நான் வரேன். போன தடவை வந்தது 2010. அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது பார்க்கலான்னு சொன்னேன். இப்போ வந்து 2 ட்ரிப்பு மட்டும் நான் திரும்ப போகிற மாதிரி ஆயிடுச்சு, 2 ஊர்களுக்கு. அதில் ஒரு ஊர் வந்து பே ஏரியா, உங்களோட இருக்கேன். அடுத்த வாரம் வந்து டாலஸில் அந்த ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்காக ஒரு பெரிய நிகழ்ச்சி ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு. அதில் வந்து 16th and 17th வந்து ஈவினிங் வந்து என்னோடய லெக்சர் இருக்குது. அவங்களுக்காக சரி நான் அவங்க கேட்கும்போது அது தமிழ்னு சொல்லிட்டாலே அதுக்கப்புறம் அதுக்கு மறுப்பே இருக்காது. அதனால மறுபடியும் அந்த குளிரை பொறுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி 20ஆம் தேதி கிளம்புறதா இருக்கேன். ஆனால் போகிறதுக்குள்ளே அங்கே ஏதாவது நடந்துட்டால் நான் இங்கே தான் இருக்கணும். அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியல நிலைமைகள்லாம். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் திரும்ப அவங்களை எல்லாம் மறுபடியும் சந்திப்பேன் நான் இந்த முறை நினைக்கவே இல்லை. இதை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்ததுக்காக இந்த வளைகுடா தமிழ் சங்கத்துக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கேன். பசுமை வணக்கங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்பயர் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் என்னுடைய ஸ்டோரியை சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாதத்தோட தென்றல் பத்திரிகையை படிச்சிங்களா? படிச்சிருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ரெப்பிட்டேஷனாக இருக்கும். 1 or 2 படிச்சிருக்காங்க. கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மாதத்தோட அந்த கவர் ஸ்டோரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. முதல் பாகமாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1 மணி நேரம் இன்டர்வியூன்னு கேட்டாங்க. எப்பவும் போல் நிறைய நேரம் ஆயிடுச்சு. அது இப்போ பாகம் 1, பாகம் 2ன்னு வரப்போகுது. இது இப்போ முதல் பாகம் போட்டிருக்காங்க. 2வது பாகம் என்ன வருதுன்னு பார்ப்போம். அப்போ வந்து நான் இப்போது சுருக்கமாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஒரு தமிழ் புத்தாண்டில் சித்திரை 1ஆம் தேதி நான் பிறந்தேன். அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் இல்லை. அந்த நாள் வேணால் முக்கியத்துவம். ஒரு சாதாரண குடும்பத்தில் சாதாரண ஒருத்தராக தான் நானும் பிறந்தேன். என்னுடைய அப்பா வந்து ஒரு தமிழாசிரியராக இருந்தார். ஒரு கிராமத்து பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார். ஈரோடு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில். அம்மா வந்து கோயம்புத்தூர் நகரத்தை சேர்ந்தவங்க. ரொம்ப வசதியான குடும்பத்தில். ஒரு கோயம்புத்தூரோட டவுன் டவுன் ராஜா ஸ்ட்ரீட்டில் வந்து எங்களோட பூர்வீகமான வீடு. அதனால அம்மா வந்து கல்யாணம் பண்ணி போகும்போது எப்போ கிராமத்தை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது நான் பிறந்ததுக்கப்புறம். 6 மாதம் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு போலியோ வந்துச்சு. போலியோ வந்ததுனால
ரைட் லெக்கு கம்ப்ளீட்டாக அவுட் ஆயிடுச்சு. 20% தான் வேலை செய்யும். லெஃப்ட் வந்து ஒரு 70% வேலை செய்யும். அப்பா வந்து எப்படியாவது இந்த பொண்ணை போராட்டம் மிகுந்த இந்த வாழ்க்கையில் நடக்க முடியாது, யாராவது தூக்கிட்டு தான் போகணும், ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ண போகிறோன்னு அவருக்கு தெரியல. அப்போ அவர் கையில் இருந்தது ஒன்று தான், தமிழ். அதனால எழுத படிக்க கற்றுக் கொடுத்தாரு. அது பெரிய ஆபத்தாக மாறிச்சு பின்னாடி. 2.5 வயசில் எதை கண்டாலும் படித்து முடிச்சிருவேன். 3 வயசில் ஆனந்த விகடன் ஒழிச்சு வைப்பாங்க. 75 வருஷம் ஆனந்த விகடன் இருந்தது. குமுதத்தில் சுஜாதாவோட கதைகள்லாம் படிக்கும்போது, வசந்த் கணேஷெல்லாம் படிக்கும்போது வீட்டில் இருக்கவங்களாம் பயந்துக்குவாங்க. புரியுதான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் திருப்பி சொல்லும் போது உண்மையிலே பயந்துக்குவாங்க. என்னுடைய மாமாலாம் புக்கை ஒழிச்சு வைப்பாரு, எந்த எடுத்து படிச்சுட்டு என்ன கேட்க போகிறாலும். அந்த மாதிரி எழுத்துன்னு ஒன்று இருந்ததுன்னா அதை படித்து முடிச்சுட்டு தான் மறுவேலை. ஏன்னா வேறு எதுவுமே செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்புறம் ஜன்னல் ஓரத்தில் உட்கார வச்சுருவாங்க. மசாஜ் எல்லாம் பண்ணி ஃபிசியோதெரப்பி கொடுத்து சைக்கிளில் வச்சு கட்டிடுவாங்க. எலக்ட்ரிக் சைக்கிள் தானாகவே சுற்றும். ஏன்னா கால் வந்து ஒல்லியாக போயிடுச்சு. அது அப்படி ஆனால் நடக்க முடியாதுன்னு நிறைய குடும்பமே உழைச்சிது ஒரு ஆளை தேத்துறதுக்காக. அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, கிராமத்தில் இருந்ததுனால நிறைய பறவைகள் இருக்கும், நிறைய பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பறவைகள் தான் எனக்கு ஒரே ஒரு தோழர்களாக இருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் பிஸி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. விளையாட்டுலலாம் என்னை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா விழுந்து அடிபட்டுட்டா அவங்களுக்கு தான் அடி கிடைக்கும், ஏன் என்னை தள்ளி விட்டேன்னு. நான் வந்து விழுந்தேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒப்புக்கு சப்பா வச்சுப்பாங்க என்ன, அது எனக்கு ஒத்து வராது, அதனால விளையாட முடியாது. அப்போ யார் ஒரே ஒரு கூட்டாளின்னா இந்த பறவைகள் தான். எந்நேரமும் எதையாவது ஒன்று கொண்டு வருவாங்க. மூக்கில் ஒரு பூச்சியை பிடிச்சிட்டு வர்றது, ஒரு விதையை கொண்டு வர்றது, கூடு கட்டுற ஒரு பொருளை கொண்டு வர்றது. அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் என்னால் எழும்ப முடியாது, அவங்கள பிடிக்க முடியாது. அதனால ரொம்ப பக்கத்தில் வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க. இது ஒரு பெரிய ஃபேசினேஷன். வாழ்க்கையில் பறவைகள் மேலே ஒரு அபார காதல் அப்போ சின்ன வயசில் வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, அப்பா வந்து சோவியத் ரஷ்யன் புக்ஸ் நிறைய வாங்கி கொடுத்தாரு. பாருங்க, அந்த கால் இல்லாமல் போச்சுங்கிறதே மறந்து போச்சு ஒரு கட்டத்தில். அந்த அளவுக்கு தமிழ் வந்து ஒரு பெரிய ஊன்றுகோலாக, துணையாக, வழித்தோழனாக தமிழ் வந்து அமைஞ்சது. அந்த இங்கிலீஷ் புக்ஸு, தமிழ் புக்ஸு எல்லாத்தையும் அப்பா வாங்கி கொடுத்து படிக்க சொல்லி கொடுத்து 4 வயசில் பாரதியார் கவிதையை மொத்தமும் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிக்க வச்சாரு. என்ன ரொம்ப சின்ன வயசில் படித்ததுனால சிறுமை கண்டு பொங்குவா எல்லாம் படித்து இன்னும் பொங்கிட்டே இருக்கும், ஆறவே மாட்டேங்குது. அதுதான் ஒரு கோளாறு. நார்மல் லைஃபுக்கு போக முடியல. வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைஃப் வந்து அப்படி தொடங்குச்சுங்க. 4ஆம் கிளாஸ் லீவில் ரொம்ப எல்லாரும் லீவில் வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி என்கேஜ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பொன்னியின் செல்வனை தூக்கி கையில் கொடுத்தாங்க. இப்போ பெரிய புக்காக இருக்குது, எப்படியும் படிக்கிறதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே லீவ் முடிஞ்சு போயிடும்னு நினச்சாங்க. ஒரு பாகம் படித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தேற்றுவாரும் இல்லை ஆற்றுவாரும் இல்லைங்கிற மாதிரி அழுது புரண்டு சாப்பிடாம என்ன முதல் சோகம் வாழ்க்கையிலன்னா ஆதித்த கரிகாலன் செத்து போனதை இன்னைக்கு வரைக்கும் என்னால் ஒத்துக்கவே முடியல. கல்கி மட்டும் கையில் கிடைச்சாருன்னா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு தான் மறுவேளை பார்க்கணும். அவ்வளவு அழகாக ஒரு கேரக்டர் கொண்டு போய் அவ்வளோ பெரிய படுகொலை பண்ணிட்டார் அவர். அந்த மாதிரியான ஒரு சோகம் அப்புறம் அப்படியே கழிஞ்சுதுங்க. அப்போ ஸ்கூல் டேஸ்லாம் நான் பேர்ட் வாட்சிங் கிளப்பு, எக்கோ கிளப்ஸு, மலை ஏறுறது நடக்கவே முடியாதுன்னு சொன்னாலும் ஊரில் இருக்க மலையெல்லாம் ஏறி அங்கே இருக்க பறவை பூச்சி எல்லாம் பார்க்குறது ரொம்ப அழகான நாட்களாக போச்சு. எந்த போட்டி வச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் எனக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவேன். ஏன்னா படிக்கிறதெல்லாம் ஈஸி, படிக்கிறது ஒன்று தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால அதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஸ்கூல் எல்லாம் போர், அப்படியே போச்சு. ஒரு வழியாக எல்லாம் முடிச்சு படிப்பெல்லாம் முடித்து நான் வந்து குழந்தைங்கள இயற்கைக்கு எப்படி அறிமுகப்படுத்துறது, இயற்கை வந்து ஒரு பெரிய விஷயம், பேராற்றல், அதை வந்து நம்ம அதுலேருந்து ரொம்ப விலகி போயிட்டோம். ஸோ அதை எப்படியாவது அறிமுகப்படுத்தணும்னா பெரியவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லை, மனசும் இல்லை. அப்போ நான் யார்கிட்ட இருந்து ஆரம்பித்தா இது கொஞ்சம் வருங்காலத்தில் மாற்ற ஆரம்பிக்கும்னு நினச்சேன். குழந்தைங்கள்கிட்ட ஆரம்பிக்கலாம். அப்போ நான் ஸ்கூல் டீச்சராக அந்த லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, பிஎஸ்ஜியோட கன்னியாகுருகுலம் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது கோயம்புத்தூரில். அது ஒன்று தான் வந்து பிஎஸ்ஜிக்கு கீழே இருக்கிற சேரிட்டி ஸ்கூல். அங்கே வந்து ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, ஒரு 800 ஆர்ஃபன்ஸ் இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 3000 பேருக்கு மேலே இருக்காங்க. எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு. காந்தி தான் பேர் வச்சார், நேரு தான் திறந்து வச்சார். அப்படி ஒரு ஹெரிட்டேஜ் ஸ்கூல். நரேன் கார்த்திகேயனோட அம்மாவும் அப்பாவும் தான் அந்த ஸ்கூலோட ட்ரஸ்டீஸு. அவங்களே வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஸ்டாஃப் எடுப்பாங்க. அப்போது என்ன இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கேட்டாங்க, என்ன இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்தீங்க, ஏன் நீங்கள் வேலையெல்லாம் பண்ணல, ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கீங்க 10th 12th கேட்டாங்க.
அப்போ நான் ஒரு ஆம்பிஷன் சொன்னேன், எனக்கு இதுதான் ஆம்பிஷன், இதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நான் அதை செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்கும்னு சொன்னேன். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய பாதை திறந்தது. அந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எக்கோ கிளப் ஸ்டார்ட் பண்ணோம். குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு இந்த இயற்கையை அறிமுகப்படுத்துறது, ஜூலாஜிக்கல் கார்னர்ஸு, பேர்ட் வாட்சிங், இந்த மாதிரி நிறைய மரங்களை நட்டோம். 10,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டோம், தோட்டம் போட்டோம். ஸ்கூலே ஒரே குஷியாக மாறி போயிடுச்சு. அப்போ ஸ்கூலுக்கு குழந்தைங்கள்லாம் ஆசையாக வர ஆரம்பித்தாங்க. தினம் ஒரு புது விசிட்டர் நாங்கள் கண்டுபிடிப்போம். எங்களை பார்த்து பக்கத்து ஸ்கூலெல்லாம் இந்த ஆர்வம் தொத்தி வெகு சீக்கிரத்தில் 400 எக்கோ கிளப்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் சயின்ஸ் டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தேன். 2 நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. பாடத்திட்ட குழுவில் தூக்கி போட்டாங்க. 23 வயசில் SSIயில் இந்தியா லெவலில் சிலபஸை உருவாக்குற கமிட்டியில் போனோன்னு எல்லாரும் கேட்குறாங்க, இந்த கவர்மெண்ட்டில் யாராவது உங்களுக்கு வேண்டியவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாம் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. அந்த பேர்ட் வாட்சிங் கேம்பில் வந்து நாங்கள் வாரம் என்ன பண்ணுவோம்னா காடு மலைக்கு போயிடுவோம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, யங்ஸ்டர்ஸ் வருவாங்க, மீடியாவிலேருந்து பீப்புள் வருவாங்க. எங்கள் டீமில் வந்து ஒரு ஆர்னித்தாலஜிஸ்ட்டு, ஒரு ரெப்டைல் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட்டு மெம்பர்ஸ் இருந்தோம். ஸோ நாங்கள் அழைச்சிட்டு போய் என்ன செய்வோம்னா, காட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி இம்பார்ட்டண்ட்டு, அந்த இயற்கையில் இருக்க ஒவ்வொருத்தரும் எப்படி செயல்படுறாங்க, நம்மளும் அதில் ஒரு பார்ட்டு தான். அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. இப்போ ஒரு பறவை அப்படின்னு சொன்னால் ஒரு பறவையோடு முடிஞ்சு போகல, அது நிறைய உயிரினங்களோட சம்மந்தப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிவிலைஸ்டு லைஃப் இருக்குது. இதை வந்து புரிய வைக்கிறது தான் எங்களோட வேலை. ஸோ கூட வர ஒவ்வொருத்தரையும் இயற்கை மேலே ஒரு ஈடுபாட்டை உருவாக்குறது, நாமளும் அந்த பேராற்றலில் ஒரு பங்குன்னு புரிய வைக்கிறது, இதுதான் ஒரு வேலையாக. இதுதான் என்னோட லைஃப், மூச்சு பேச்சு எல்லாம் இதுதான். ஸோ ஒரு என்வைரன்மெண்டலிஸ்டாக என்னுடைய நாட்கள் வந்து ரொம்ப அற்புதமாக 10 வருடங்கள் நான் வந்து அந்த பணியில் இருந்தேன். நிறைய வேலை செஞ்சோம், நிறைய அவார்டு வாங்கினோம், நிறைய பேர்த்த இதுக்குள்ளே கொண்டு வந்தோம். அழகாக போயிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, சலீம் அலி சென்டர் ஃபார் ஆர்னித்தாலஜி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்ரிக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நேச்சர் எஜுகேஷன் ஒரு டிவிஷன் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து பார்க்கும்போது நாங்கள் ஏற்கனவே கோயம்புத்தூரில் ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஸோ எங்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் எங்கள் கூட மெர்ஜ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. உடனடியாக நான் எஸ் சொல்லிட்டேன். ஏன்னா எங்களுக்கு சைலண்ட் வேலி மாதிரி நிறைய காடு, நாங்கள் போக முடியாத காடெல்லாம் எங்களை ரொம்ப நாளாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே போகணுன்னா பர்மிஷன் வேணும். அது வந்து ஒரு ஜீன் பூல், பறக்கிற பாம்பு இருக்குது, ராஜநாகம் இருக்குது, இன்னும் ஏராளமான உயிரினங்கள் இருக்குது. அந்த வேலி, சைலண்ட் வேலியை சொல்கிறோன்னா சிக்காடாங்கிற அந்த பூச்சியோட சத்தத்தை தவிர அங்கே எதுவுமே கேட்காது. அற்புதமான ஒரு ஜீன் பூல் அது. அதுக்கெல்லாம் போகணுன்னா பர்மிஷன் வேணும், நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ இப்போ சாக்கான் கூட சேர்ந்தா ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு நாங்கள் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஒரு நாள் போய் அதனோட ஜாயின் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே சாக்கான் எனக்கு அசோசியேட் மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. என்னுடைய வேலைகளில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு வந்தது, 2 அவார்டு கிடைச்சிது. அப்புறம் மெர்ஜ் ஆகிட்டோம். அசோசியேட் மெம்பர்ஷிப் இன்னும் கொஞ்சம் வாசல் திறந்து விட்டுச்சு. இது வரைக்கும் எல்லாம் நல்லா போச்சுங்க. இது வரைக்கும் நான் வந்து நகரத்தில் வசிக்கிற எல்லாரும் போல ஒருத்தர். என்னோட இன்ட்ரெஸ்ட்னால கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், அறிவியல், தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகளில் மெம்பர். ஊர் சுற்றுறதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வந்து லேட்டாக போகிறது, வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சமாக பண்ணுறது, ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்களே பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியதில்லை, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை எடுத்துப்பாங்க. முதல்ல இருந்தே தண்ணி தெளிச்சு விட்டுருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இந்த வேலையெல்லாம் செய்ய முடிஞ்சுது. போயிட்டு இருந்தான். அந்த அசோசியேட் மெம்பர்ஷிப் கிடைக்கும் போது சாக்கான் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா முழுக்க இருந்து ஒவ்வொரு இடத்துல இருந்தும் செத்து போன பறவைகளோட உடல்கள்லாம் பாக்ஸில் போட்டு எங்கள் ஆஃபீஸ்க்கு வரும். அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எதனால நிறைய பறவைகள் அழிஞ்சு போயிடுச்சு, நிறைய பறவைகள் அழிவின் விளிம்பில் இருக்குது, என்ன காரணம்னு பார்க்கறதுக்காக ஒரு ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அங்கே உள்ளே போய் பார்த்தா பகிர்ந்துது. ட்ரெயினாக வந்துக்கிட்டே இருக்குது. டெய்லி டேக் போட்டு அடுக்குனா அந்த ஒன்று ஒரு கதை சொல்லும். அந்த ஒரு ஆளும் தனி ஆள் கிடையாது. நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பறவையும் இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் பங்களிப்பை நாம் யாருமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கை ஒவ்வொரு பறவைக்கும் உண்டு. வாழ்நாள் பூரா அந்த பறவைகள் பின்னாடி தான் என்னுடைய வாழ்க்கையே போயிருக்கு. இன்னைக்கு அதை பார்க்கும்போது அதில் நிறைய வந்து கொஞ்சம் தான் இருக்குது, எண்ணக்கூடிய எண்ணிக்கையில் தான் இருக்குது, விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையில். அதுவும் சக்தி இங்கே வந்திருக்கு.
அப்போ எனக்கு தெரியுது இது எங்கே போய் முடிய போகுது. பேரதிர்ச்சி. ஏன்னா ஒரு டோடோன்னு ஒரு பறவை இன்னைக்கு இல்லை, அழிஞ்சு போச்சு. டோடோக்களை பற்றி யாருக்குமே தெரியாது. இந்த தீவுகள்லாம் முங்கி போகுது. ஏன் முங்கி போகுதுன்னு பார்க்கறதுக்காக உலகளவிலான சுற்றுச்சூழல் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள் அந்த தீவுகளுக்கு போனாங்க. மால்தீவ்ஸ், மொரீஷியஸ் பக்கத்தில் இருக்கிற நிறைய தீவுகள் அழிவின் விளிம்பில் இருக்குது. இப்போ மால்தீவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வரைக்கும் தண்ணி வந்தாச்சு. இப்போ வந்து அவங்களோட 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்லிமெண்ட் மீட்டிங்கே தண்ணி கடியில் நடத்தினாங்க. அந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு போய் அண்டர் வாட்டரில் நடத்தினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னா, நாங்கள் முங்கி போகிறோம். ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேர்ல்டு பேங்க் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் பண்ண ப்ரோக்ராமை ஸ்கேலப் பண்ணலாம், நீங்கள் எங்கள் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்களான்னு கூப்பிட வந்துட்டாங்க. அப்போ நான் ஸ்ரீலங்காவை பற்றி நிறைய கன்சர்ன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, 2030 ஸ்ரீலங்கா இப்படி இருக்காதுன்னாங்க. பின்ன எப்படி இருக்கும்னு கேட்டேன். அது முஸ்லீம் நாடாக மாறிடும்னாங்க. அடப்பாவிகளா, இருக்கிற பிரச்சனை பார்த்தாது இது வேறையான்னு கேட்டா என்ன ராஜிக்னு கேட்டேன். மால்தீவ்ஸ் முங்கி போனோடனே மால்தீவ்ஸ் வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பகுதியை வந்து விலைக்கு வாங்கி அங்கே குடியேற போகிறாங்க அந்த தீவு அழியறதுனால. இதுதான் வந்து இங்கே அசம்ஷன் இப்போ உருவாகிருக்கு. இதை நோக்கி தான் இந்த விவரங்கள்லாம் போயிட்டு இருக்குன்னு எல்லாத்தையும் ரிப்போர்ட்டாக காமிக்கிறாங்க. இது இன்னொரு ஆங்கிளில் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயம். ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, தீவுகள்லாம் முங்க போகுது, அது உண்மை. இந்த தீவுகள் ஏன் அழியுது அப்படின்னு பார்க்க போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த காடுகளில் ஒரு வகையான மரம் இருக்கு. இங்கே ரெட்வுட் இருக்க மாதிரி அந்த காடுகளில் அந்த மரங்களுக்கு இளம் வயது நாற்றுக்களே உருவாகலை. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு. மரங்களுக்கு வயசாகுது, அந்த மரங்கள் சாகுது. ஆனால் அது போடுற விதை வந்து விதையெல்லாம் போடுது, ஆனால் அந்த விதை முளைக்க மாட்டேங்குது. இதை பற்றி பார்க்க போய் தான் ஆதிவாசிகளோட குகையிலிருந்து அந்த டோடோக்களோட படங்களை பார்த்தாங்க. அந்த டோடோக்கள் என்ன பண்ணுது, அந்த பழங்களை சாப்பிடுது. சாப்பிட்டு அதோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கேஸ்ட்ரிக் ஜூஸில் அந்த பழங்கள் ஊறி அந்த கடினமான அந்த சீட் கோட்டு கிழிஞ்சு அதோட எச்சத்தோட நைட்ரஜனஸ் வேஸ்டோட வந்து விழுந்தா தான் அந்த விதை முளைக்குது. இந்த ப்ராசஸ் நடக்கலைன்னா அந்த மரத்தோட விதை விழுந்த மாதிரியே கிடக்குதே தவிர முளைக்கிறது இல்லை. அப்போ இப்போ டோடோக்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. எப்படி எக்ஸ்டிங்க்ட் ஆச்சு? அங்கே போன அந்த நாடு கண்டுபிடிக்க போனவங்க, கப்பலில் போனவங்க அதோட ஃப்ளஷ்ஷுக்கு ஆசைப்பட்டு அதை பிடிச்சி வேட்டையாடினாங்க. அங்கேருந்த நேட்டிவ் பீப்புள் வந்து இந்த பறவைகளை வந்து அந்த மாதிரி நடத்தாதனால மனிதர்களை பார்த்து அதை பயப்படல. அப்போ என்ன ஆயிடுச்சு, டோடோக்கள் வேட்டையாடப்பட்டுச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு டோடோங்கிறது படங்களாக தான் இருக்குது. ஒரு டோடோவை கூட நம்ம பார்க்க முடியாது. கடைசி இனமும் கடைசி பறவையும் அழிக்கப்பட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு பறவையை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாலும் கதையாக என்னால் சொல்ல முடியும். ஒரு பறவையும் ஒரு பூச்சியும் நாம் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாம் உருவாக்கப்பட்டாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்க எல்லாம் நம்ம இல்லாமல் இவங்க எல்லாம் இருக்க முடியும். இந்த அத்தனை உயிரினங்களும் இருக்க முடியும். ஆனால் இதில் யார் இல்லைன்னாலும் நாம் இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் கடைசியாக தான் ஒரு விருந்தாளியாக நம்ம வந்திருக்கோம். அப்போ இந்த உண்மைகள் தெரியுங்கிறதுனால அந்த ட்ரேல பார்க்கும்போது ரொம்ப வலி. என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கறதுக்காக காத்துட்ருக்கோம். என்கிட்டயே ஒரு ஹைஃபை லேப் இருக்குது. ஸோ தினமும் அனாலிசிஸ் நடக்குது, நிறைய டெஸ்ட்டு எல்லாம் முடிச்சு வெளியில் வருது ரிப்போர்ட். என்னன்னு வருதுன்னா, ஆல்ஃபா எண்டோசல்ஃபான், பீட்டா எண்டோசல்ஃபான், இந்த மாதிரி விவசாயிகள் பயிர்களுக்கு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்குன்னு சொல்லி என்னென்ன விதமான நச்சு ரசாயனங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் அந்த பறவைகளோட ஹார்ட் வெசல்ஸில் ஃபில்லப் ஆயிடுது. அதை சுரண்டி எடுத்து நாங்கள் டெஸ்ட்டுக்கு அனுப்புனா இதுதான் வருது ரிப்போர்ட்டாக. ஸோ அப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாக், இந்த கெமிக்கல்ஸ் எப்படி பறவையோட உடலில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூச்சியை கொல்றதுக்கு ஒரு ppm பாய்சன் போதும். ppmனா பார்ட்ஸ் பெர் மில்லியன். அப்போ ஒரு பறவை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறவை இனங்களில் பெரும்பாலானவை இன்செக்டிவோர்ஸாக இருக்குது. இந்திய அளவிலேயே பூச்சி பிடிச்சி சாப்பிட்றவங்களா இருக்காங்க. ஃப்ரூட்டிவோர்ஸ்னால் பழங்களை சாப்பிட்றவங்க. ஆனால் பெரும்பாலான பறவைகள் வந்து பழங்களையும் சாப்பிடுது, பூச்சிகளையும் சாப்பிடுது. அந்த பூச்சி 10-15 பூச்சியை பிடிச்சி சாப்பிட்டா டோஸ் வந்து அதோட பாடியில் இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் வந்து பயோ அக்யூமுலேஷன் அப்படின்னு பேர். அப்போ இந்த பயோ அக்யூமுலேஷன்னால தான் இந்த பறவைகள் வந்து வெகுவாக அழிஞ்சு போகுது. அதுக்கு நேரடி தொடர்பு விவசாயத்தில் நடக்கிற வேலை. இதுதான் அங்கே வந்த ரிசல்ட். இப்போ எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. நான் வந்து விவசாயிகளோட தற்கொலைகள்லாம் பற்றி படிச்சுட்டு இருக்கேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா, இந்த நவீன தொழில்நுட்பங்கள்லாம் இன்னும் நம்ம விவசாயிகளை போய் சேரல, ஏதோ பழைய காலத்தில் செஞ்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு, அதனால ஃபெயிலியர் நினச்சிட்டு இருக்கேன். நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நகரத்துக்கு வந்துட்டோம், கோவை மாநகரத்துக்கு வந்தாச்சு. அம்மா சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. அப்பாவையும் சேர்த்து ஹைஜாக் பண்ணி எங்களை எல்லாம் கிராமத்துலேருந்து நகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால எனக்கு விவசாயத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது.
அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள் வந்து விவசாயத்துக்கு போகல அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. ஒரு சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் ரிசர்ச்சராக இருக்கேன், அதனால எனக்கு அதுதான் மனசில் படுது. நான் நினச்சதுக்கும் இப்போ வந்திருக்க ரிசல்ட்டுக்கும் வேறுபாடாக இருக்கு. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இந்த விவசாயிகள் உண்மையிலேயே தெரிஞ்சுதான் செய்கிறாங்களா, எக்கோசிஸ்டம் எந்த அளவுக்கு பாதிக்குது, இதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, நம்மளுடைய உணவு என்ன ஆகும்? பறவை செத்து போச்சுன்னா இந்த சங்கிலியிலேயே உயர் மட்டத்தில் இருக்கிறது நம்ம தான். அப்போ நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியில உயர் மட்டத்தில் இருக்க நமக்கு இந்த பாய்சன் நம்மளை என்ன பண்ணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சேகான்ல சொன்னேன், நான் ஃபீல்டுக்கு போகிறேன் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அதனால நான் ஒரு வருஷம் என்னை ரிலீவ் பண்ணுங்க அந்த ஃபீல்டு ரிசர்ச்சுக்காக. அங்கே போயிட்டு நான் வந்து விவசாயிகள் கிட்ட போய் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், என்னதான் நடந்துட்டு இருக்கு, அதை ஃபுல்லாக நான் டாக்குமெண்ட் பண்ணி ரிசர்ச்சில் ட்ரையல்ஸில் கொண்டு போய் உண்மையிலேயே கண்டாமினேஷன் எந்த அளவில் இருக்குது, நம்ம ஃபுட்டு அது எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு பார்க்கறதுக்காக நான் போகிறேன்னு கேட்டேன். உடனே பர்மிஷன் கிடைச்சிது. ஸோ யங் சயின்டிஸ்ட் ப்ரோக்ராமில் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு கிராமங்களுக்கு போனோம். அந்த முதல் நாள் வந்து இன்னும் கனவு மாதிரி இருக்குது. நான் படித்ததெல்லாம் பொன்னியின் செல்வனில் படித்த மஞ்சளும் இஞ்சியும் வளர்க்குற வெள்ளைப்பாகு காய்ச்சுவாங்கன்னு கல்கி எழுதினாருன்னா அப்படியே வாசனையாக வரும், அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. அப்படி நினச்சிட்டு நான் போனேன். அங்கே போனால் கிராமத்தில் இஞ்சி மஞ்சள் எல்லாம் மணக்கல, மோனோக்ரோட்டோபாஸும் எண்டோசல்ஃபானும் நாறுது. எல்லா வயல்கள்லையும் ஏகப்பட்ட விஷயத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. எந்த விவசாயியும் சந்தோஷமா இல்லை. யாருமே வந்து வேளாளன் என்பவன் விருந்து படைப்பவன், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புபவன் தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லுது. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறது தான் விவசாயியோட வேலை. திருவள்ளுவர் சொல்றாரு, உழவர்கள் கை மடங்குனா அந்த நாட்டுல வந்து சாமியார்கள் கூட வாழ முடியாதுங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாரு? அரசர்கள் வாழ முடியாது, மக்கள் வாழ முடியாது ஒரு விவசாயி இல்லாம போனா. ஆனா சாமியார் கூட வாழ முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் திறந்த சாமியார் கூட ஒருவேளை உணவு அவருக்கும் தேவை, அந்த உணவு விவசாயி உற்பத்தி பண்ணாதான் முடியும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்படிப்பட்ட விவசாயிகள் விவசாயத்தை வெறுத்தாங்க. ஒருத்தர் கூட அதுல இருக்க விரும்பல. சமயம் கிடைச்சா, ரியல் எஸ்டேட்ல நல்ல வேலை கிடைச்சா வித்துட்டு போக தான் அவங்க தயாரா இருந்தாங்க. கிராமங்கள்ல பூரா காலையில புள்ள பிடிக்கிற வண்டி வரும். அந்த கஞ்சி கலையமெல்லாம் தூக்கிட்டு போன காலமெல்லாம் தமிழ் சினிமால தான் நம்ம பார்க்கணும். அந்த அம்மாமார்கள்லாம் கோட்டை போட்டு டையை கட்டி பூட்ஸை போட்டு அந்த வண்டியில ஏற்றி உட்கார வச்சு குழந்தைங்களை நகரத்து பள்ளியில கொண்டு போய் விடுறதுல தான் ஆர்வமா இருந்தாங்க. யாரும் கணவரை போய் ஹெல்ப் பண்றதுக்கெல்லாம் அவங்க ஆள் இல்லை. குழந்தைங்களை அப்பா எந்த காரணத்தை கொண்டும் நிலத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தயாரா இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க வரக்கூடாது, படிப்பு தான் முக்கியம், எப்படியா தப்பிச்சு பொழைக்கிற வழியை பாரு, விவசாயத்து பக்கம் வந்துடாத. இதுதான் எல்லா அப்பாவும் சொல்ற கதை. இந்த மாதிரி ஒண்ணு நான் எதிர்பார்த்திருக்கல. நிஜத்துல முதல் விவசாயியை போய் பார்த்தோம் பாருங்க, அவர் தான் பெரிய ஐ ஓப்பனர். ஃபர்ஸ்ட் நாள் போயிருக்கோம். அவருடைய குழந்தைங்களும் எங்களுடைய ஸ்கூல்ல தான் படிக்குது. அவர் வந்து என்ன பண்றாரு, ரொம்ப மரியாதையா வரவேற்று நாற்காலி எல்லாம் கொடுத்து வாங்கம்மா வாங்கம்மான்னு உட்கார வச்சாரு. அங்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. நல்லா வாழை விளைஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்துல அறுவடை பண்ண போறாங்க. கொஞ்ச நேரத்துலன்னா ஒரு வாரத்துக்குள்ள. அந்த வாழையில என்ன பண்றாங்க, பூ தொங்கிட்டு இருக்கு. அதை உடைச்சிட்டு அந்த காம்பு இருக்கிற இடத்துல ஒரு பாக்கெட்ல ஒரு பவுடரை போட்டு வெள்ளையா அந்த போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாரு. நிறைய ஆளுகளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அவர்கிட்ட கேட்டோம், இது என்ன இந்த கடைசி நேரத்துல என்னவோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னதுன்னு கேட்டோம். இது பேர் 2,4-Dமா, இதை வச்சு கட்டினா நல்ல பழம்லாம் புதுசுன்னு பெருசாகும், அதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னாரு. தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா 2,4-D இப்பதான் நாங்க பார்த்துட்டு வந்தோமே, அதுல ஒரு ஆளு சரியான பாய்சன், களைக்கொல்லி, ஹெர்பிசைடுன்னு சொல்லுவோம்ல, வயல்ல வேண்டாத செடியெல்லாம் வளர்ந்துன்னா அது மூஞ்சியில் ஆசிடை கொட்டி அதை கொல்றது. அதை போய் அவங்க பேக்கெட்ல வச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்றாரு, 3-4 நாள்ல அறுவடை பண்ணிடுவீங்க போல இருக்கே, என்னத்துக்கு இப்படி பண்றீங்கன்னா பழம் நல்லா பெருசாகும், மார்க்கெட்ல நல்ல விலை கிடைக்கும்னாரு. அப்ப நான் கேட்டேன், இது பாய்சன் தெரியுமான்னா தெரியும்னாரு. அப்போ இதை வந்து பழம் ஏதாவது மாறுபாடா இருக்குமா, வழக்கமான பழம் மாதிரி இருக்குமான்னு கேட்டேன். கொஞ்சம் 2 நாள்ல சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடணும், இல்லைன்னா அதோட வேலையெல்லாம் காமிக்கும், கருப்பாக ஆரம்பிக்கும், புள்ளி வரும், அப்புறம் வந்து தோல்லையே உரிக்கும் போதே மருந்து வாசனை எல்லாம் வரும் அப்படின்னாரு. அப்பாவியா நான் ஒரு கேள்வி கேட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி உங்களால இதை சாப்பிட முடியுது? ஐயோ, இந்த கிரகம் எல்லாம் மார்க்கெட்டுக்கு தான்மா, நாங்க வந்து அங்க தனியா பண்ணுவோம், நீங்க போகும்போது சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், நீங்க நல்ல பழம்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போலான்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்க பாருங்க, இப்படிதான் ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு போறது வழக்கம். வீட்டுல வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் இருக்கான், ஒரே மகன். போய் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க, நீ பாரு ஊர்லாம் சுத்திட்டு வந்த, குழந்தை ஒழுங்கா கூட சாப்பிடலம்பாங்க. அந்த குற்ற உணர்ச்சி போறதுக்கு 2 வாழைப்பழத்தை எடுத்து போட்டீங்கன்னா வழுக்கிட்டே உள்ள போயிடும்.
குழந்தை வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு எனக்கு ஒரு நிம்மதி. இதான் நான் டெய்லி பண்ணுவேன். நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறதெல்லாம் உணவு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் தெரியுது நீங்கள் உங்களுக்கு நல்லா பண்ணிக்குவீங்க. உங்களை நம்பி இருக்கிற எங்களுக்கெல்லாம் பழம் வாங்கினா பழம் தான் வாங்குறோம்னு நினச்சிட்டு இருந்தா நீங்கள் ஃப்ரீயாக வந்து நிறைய மோனோக்ரோட்டோபஸ் இந்த மாதிரி 2,4-D வச்சு அனுப்புறீங்கன்னு இன்றைக்கி தான் தெரியுது. என்னங்க இப்படி செய்றீங்க, நியாயமானு கேட்டேன். இப்போ இது அவரோட டர்ன். அவர் சொன்னார், நல்லா இருக்குமா உங்கள் நியாயம்? என்னைக்காவது நீங்கள் வந்து கிராமத்தில் இருக்க உங்களோட சகோதரன் ஒரு குடிமகன் என்ன கஷ்டப்பட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான்னு வந்து பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்து வெயிலையும் பனிலையும் மழையிலையும் நொந்து சாகுறோம். மழை காஞ்சு கிடக்குது, இல்லைன்னா பேஞ்சு கிடக்குது. எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைங்க படிக்கிறாங்க. தக்காளி 1 கிலோ 3 ரூபான்னு விற்றா உடனே நீங்கள் எல்லாம் பையத்துக்கு மார்க்கெட் போய் 3 கிலோ தக்காளி வாங்கி தக்காளி ஊறுகாய், தக்காளி பிரியாணி, வீட்டில் இருக்கவங்க செத்தாங்க. அந்த மாதிரி எல்லாம் தக்காளியிலேயே பண்ணுவீங்க. கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்க இந்த தக்காளியை 3 ரூபாய்க்கு ஒருத்தன் உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியுமா, அவன் அதில் லாபம் சம்பாதிக்க முடியுமா, அவன் வாழ முடியுமான்னு நீங்கள் நினச்சதே கிடையாது. நீங்கள் நகை கடைக்கு போவீங்க, உங்கள் பைசாவையே வாங்கி அவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளுக்கு வேலை போட்டுட்டு ஒரு ஹேண்ட்பேக் உங்கள் காசுலேயே தருவான். சந்தோஷமாக வாங்கிட்டு வருவீங்க. நோ பார்கெயின் எழுதியிருக்கும். ஓகேன்னு சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் எங்களில் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு தான்பா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவீங்க. நாங்கள் ஒரு பொருளை விளைவிச்சு கொண்டு வந்தால் அதில் ஓட்டையாக இருக்குது, சொத்தையாக இருக்குது, கம்மியாக தரையான்னு பேரம் பேசி எல்லாருக்கும் கரண்ட் எப்போ வருது, நீங்கள் எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. உங்கள் வீடுகள் பாதுகாப்பாக இருக்குது, நீங்கள் தூக்கிட்டு இருப்பீங்க. ஃபேக்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா ஒரு செவத்துக்குள்ளே வேலை நடக்குது. அந்த ஃபேக்ட்ரியிலலாம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. நாங்கள் எங்கே போய் வேலை செய்யணும்னா வயலில். பாம்புகளும் தேளுகளும் பிஸியாக இருக்கிற நேரத்தில் தான் எங்களுக்கு கரண்ட்டை திறந்து விடுவாங்க. கரண்ட் வரும், நாங்கள் மோட்ரு தண்ணி பாய்ச்சணும், வயலுக்கு போகணும். ராத்திரி பகலாக தூக்கம் கிடாமல் இப்படி உற்பத்தி பண்ணி கொண்டு வந்தால் எங்களை அழிக்காமல் நீங்கள் விட்டதே கிடையாது. அப்போ நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு நாள் கூட நீங்கள் நினச்சதே கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் ஏன் நினைக்கணும்னாரு. இதுதான் முதல் விவசாயி, பார்க்க போன முதல் விவசாயி. பொன்னியின் செல்வரில் பார்த்தவங்கெல்லாம் அங்கே இல்லை. இவர் தான் ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்தும் கொஞ்சம் தூரம் போனோம். வெண்டைக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க ஆளுங்க. அரிக்கிற இடத்துலயே நின்று ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் பயந்து துண்டுல, ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது என்ன பண்ணணும்னு. எல்லாம் பாட்டிலாக இருக்கு. அந்த பாட்டில் எடுத்து என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் ஒருத்தருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த பாட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கிலீஷ், எல்லாமே இங்கிலீஷ். அது வந்து பெஸ்டிசைடா, நெமட்டிசைடா, ஃபங்கிசைடா, வீடிசைடா ஒன்றும் தெரியாது. ஒன்று தான் புரிஞ்சுக்கலாம். ஒரு எலும்பு மண்டையோடு 2 எலும்பு அதான் போட்டிருக்கோம், பாய்சன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். வேற ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாது. அதை தான் ஊற்றி பாட்டிலில் ஊற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடும், டெய்லி பறிக்கணும். அப்போ 10 மணிக்கு 8 மணிக்கு பறிக்கிறாங்க, 9 மணிக்கு மார்க்கெட் கொண்டு போகிறாங்க. 10 மணிக்கு நம்ம போய் வாங்குகிறோம், 11 மணிக்கு சமைக்கிறோம், 12 மணிக்கு சாப்பிட்றோம், 1 மணிக்கு வயிற்றுக்குள்ளே போயிடுது. இதில் விவசாயி என்ன சொல்கிறாரு, அடித்ததுக்கப்புறம் நாள் கணக்கில் கழிச்சு தானே பறிக்கிறோம், அதனால் விஷமெல்லாம் போயிருங்கிறாரு. எங்கேயும் போகிறதில்ல. ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தோம், அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. சரி, இப்போ இதெல்லாம் சாம்பிளெல்லாம் கொண்டு போனோம். என்னென்ன சாம்பிள், காய்கறியிலேருந்து பழங்கள்லேருந்து தாய்ப்பால் வரைக்கும் டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் எதை தொட்டாலும் எஞ்சிய நெஞ்சு ரெசிடியூ வந்து அலார்மிங் லெவலில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்க்குறதுக்காக போய் நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்தோம். இந்த பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் அடுத்த லெவலுக்கு எங்கே போகுது பார்க்குறதுக்காக நிறைய ரிசர்ச்சர்ஸையும் மெடிக்கல் டீமையும் போய் அப்ரோச் பண்ணோம். ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ரிசர்ச், நாங்கள் காம்படிஷனில் இருக்கோம், எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வேணும். ரெசிடியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம். போய் பார்த்தா இந்தியாவில் 10 டைப் கேன்சர் வருது. அதில் 6 டைப் கேன்சர் இந்த பயிருக்கு தெளிக்கிற இந்த ரசாயனங்களால தான் வருதுன்னு ப்ரூஃப் இருக்குது. நியூராலஜிஸ்ட்டை போய் பார்த்தா போடுற ஃபெர்டிலைசர் 3 கிலோவில் ஆரம்பித்து 300 கிலோவில் வந்திருக்கோம். இப்போ பிபின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனால் உப்பு கம்மியாக போடுன்னு சொல்கிறாங்க. உப்பு எந்த உப்புன்னு கேட்டிங்கன்னா விளைவிக்கிறது பூரா உப்பு தான், எல்லாமே ஃபெர்டிலைசரில் போட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபெர்டிலைசர் நம்ம சாப்பிட்ட உப்போட அளவை டெய்லி ஃபில்டர் பண்ணி வெளியில் அனுப்பணும்னா 16 ஜோடி கிட்னி வேணும்னாரு. தலையே சுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம், ரிசர்ச் பண்ணோம், சாம்பிள் அனுப்பினோம். பயங்கரமான விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் அக்ரிகல்ச்சர் இஸ் த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஃபார் குளோபலைசேஷன். பெரிய பெரிய பன்னாட்டு கம்பெனிகளுக்கு இந்திய விவசாயி ஒரு மார்க்கெட். அப்போ வருஷம் பூரா வெயில் அடிக்கிற ஒரு நாட்டில் உலகத்திலேயே 2வது நாடு அதிகமாக பெஸ்டிசைட்ஸையும் இந்த கெமிக்கல்ஸையும் யூஸ் பண்ணுற ஒரு நாடு இந்தியா. ஸோ நம்மளுடைய வயல்வெளிகள்லையும் உணவுப் பொருட்கள்லையும் அவ்வளவு விஷம். காலிஃப்ளவர் எல்லாம் கையிலேயே தொடமாட்டேன். அமெரிக்காவில் ஒவ்வொரு வீட்லையும் கேட்குறாங்க, காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்க ஒரு மனுஷனா, எவ்வளோ நல்ல உணவுன்னு கேட்குறாங்க. காலிஃப்ளவரை கண்டா ஏன் இவங்க கிட்ட மட்டும் கேட்காதீங்க, இவங்க ஒரு கதை வச்சிருப்பாங்கன்னு இப்போ அவங்க ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும். கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா இனிமேல் காலிஃப்ளவரை கைவிட வேண்டியிருக்கும், காசி யாத்திரைக்கு போய் உன்னை விட்டுட்டு வந்த மாதிரி.
என்ன காலிஃப்ளவரில் கதை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது ஸ்ப்ரேயில் குளிச்சுட்டு தான் வரும். 80 நாள் தான் அதோட லைஃபு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெய்லி ஸ்ப்ரே தான். இருக்கக்கூடிய அத்தனை ரசாயனங்களும் அது மேலே பாவிக்கப்பட்டு அப்புறம் தான் வருது. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதை ட்ராவல் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள 3-4 நாளில் அதுக்குள்ளே இருக்க குட்டி புழுவெல்லாம் பெருசாகி எச்சம் வச்சு ப்ரௌனாக ஆகிடும். நமக்கு வெள்ளையாக இருக்கணும், டிட்டர்ஜென்ட்டில் போட்டு எடுக்கணும் காலிஃப்ளவர், அப்போ தான் வாங்குவோம். அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, பறிச்சதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பெரிய கண்டெய்னரில் நிறைய பாய்சனை போட்டு அதுக்குள்ளே குளிப்பாட்டப்பட்டு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து சேருது. ஸோ அவ்வளவும் அதில் இருக்குது. அதனால அது வந்து வெஜிடபிளாகவே எனக்கு தெரியாது, பாய்சன் பாட்டிலாக தான் தெரியும். அதனால அதை தொட மாட்டேன். இன்னையிலேருந்து உங்கள் சாய்ஸு, யாராவது விடலாம். இந்த மாதிரி இருக்கு. இந்த சூழ்நிலையில அதான் கரெக்ட். இந்த மாதிரி ஒரு அப்படியா? சரி சரி, இன்னும் மிச்சம் மீதி இருக்கு, அப்புறம் முடிவு பண்ணுங்க. நீங்க சிறிதளவு தான் போட்டுருக்கா, இப்ப திருப்பி நீங்க வேற மாத்த போறீங்க. அப்படியா? சரி சரி, இல்ல இல்ல கவலைப்படாதீங்க. பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு வீட்டு குடும்பத்துக்குள்ள. இப்ப வந்து என்னங்க, எவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க. காலிஃப்ளவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது. நீங்க வீட்டு தோட்டத்துல பின்னாடி பண்ணுங்க, அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஏன் நீங்க வந்து போடணும், வெளியில போடணும். ஸோ இப்போ வந்து இதான் நிலைமை. ஸோ எதுக்காக இந்த பெஸ்டிசைடுக்கு போனாங்க? சங்க இலக்கியங்கள் தமிழ் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஒரு இடத்துல கூட பூச்சியை யாரும் எதிரியாவே சொல்லலை. பூச்சிக்கொல்லி இவ்வளோ பயன்படுத்தணும்னு எந்த ஒரு இதுலையும் இல்லை. 10,000 வருஷம் பாரம்பரியம் இருக்கு. தமிழர்கள் தான் வேளாண்மையில் மூத்த குடிமக்கள். எந்த காலத்துல குரத்தி ஒருத்தி திணைய விழுந்த திணை முளைச்சு வந்ததை பார்த்தாங்களோ, அந்த குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த நிலமக்கள் தான் வேளாண்மையின் முதல் புள்ளி. அவங்க தான் ஃபர்ஸ்ட் விதைச்ச முதல் ஃபார்மர். அப்போ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம், ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. கிமுல விளைஞ்ச ஒரு நெல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஒரு கோயிலை தோண்டும் போது அதுலேருந்து கிடைச்சிருக்கு. கிமுக்கள்ல இருந்திருக்கு அந்த நெல். அப்பவே நமக்கு நெல் வந்து பழக்கமான ஒரு பொருளாக இருந்திருக்கு. இப்படி நிறைய நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் வாய்ந்த நம்ம என்னைக்கு இப்படி கொலகாரங்களா மாறணும்? தினமும் சாயங்காலம் விவசாயி வயலுக்கு தெளிச்சுட்டு சாயங்காலம் முடிச்சுட்டு காலையில வந்தாருன்னா மயில் செத்து கிடக்குது, பாம்புகள் செத்து கிடக்குது, முயல் செத்து கிடக்குது, எல்லாத்தையும் அள்ளி புதைச்சிட்டு தான் அடுத்த வேலை ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவரே கொலை பண்ணிக்கிறவரா அவர் ஆகுறாரு. அப்போ நான் போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் நிறைய தற்கொலை, விவசாய தற்கொலைகள். கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 5,80,000 இந்திய விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. ஒரு போரில் கூட இவ்வளவு நடக்கல. 1 மணி நேரத்துக்கு 5 விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா போன வருட ரெக்கார்டு படி 6,600 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இது சின்ன நம்பர் கிடையாது. ஒரு பெரிய ஒரு சமூக அவலம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்குள்ள போனவங்களுக்கு வெளியில வர வழி தெரியல. இதெல்லாம் பெரிய ஒரு டெக்னாலஜின்னு சொல்லப்பட்டு எல்லாம் உள்ள போனாங்க. அப்ப அவ்வளவு வருஷம் விவசாயம் நடந்துட்டு இருந்த நம்ம ஊர்ல எப்போ இந்த மாற்றம் நடந்தது? ஏன் பூச்சிக்கொல்லிகளுக்கு போனாங்கன்னா, ஃபெர்டிலைசர் போட்டிங்கன்னா கலர் மாறிடுது, குளோரோஃபில் கலர். நான் வந்து ஒரு சிம்பத்தியில போய் இதெல்லாம் சொல்ல முடியாது, ப்ரூஃப் வேணும். சயின்டிஃபிக்கா எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ எங்கள் ரிசர்ச்சில் நாங்கள் ஒன்னொன்னையும் ட்ரை பண்ணுறோம். சொன்னதெல்லாம் என்ன நிஜமான்னு பார்த்தா, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு கிராமத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. எல்லாமே சால்ட் பேஸ்டு ஃபெர்டிலைசர். ஒரு யூரியா மாலிக்யூல் பிளான்ட் பாடிக்குள்ளே போகணுன்னா 7 வாட்டர் மாலிக்யூல்ஸ் தேவைப்படுது. ஸோ 7 டைம்ஸ் வாட்டர் இன்க்ரீஸ் அதிகமாகுது. ஸோ பிளான்ட் பாடிக்குள்ள நேச்சுரல் க்ரோத்தே நடக்கிறது இல்லை, இன்டியூஸ்டு க்ரோத். அப்போ அந்த இன்டியூஸ்டு க்ரோத்தில் என்ன ஆகுதுன்னா, பிளான்ட் செல்லில் செல்ஃப் வால் ஃபார்மேஷனே நடக்க மாட்டேங்குது. நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் தான் ஸ்பிளிட் ஆகுது. லாட் ஆஃப் மாய்ச்சர் உள்ள. ஸோ பேத்தோஜன்ஸ் ஈஸியாக வளருது. மைக்ரோபியல் பாப்புலேஷன் சொல்லக்கூடிய ஃபங்கல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், பிளான்ட் வந்து விக்டிம் ஆகிடுது. கலர் மாறினோடனே இட் இஸ் த இன்விடேஷன் ஃபார் இன்செக்ட்ஸ். ஸோ எல்லா இன்செக்ட்ஸும் படையெடுத்து வருது, தாக்குது. அதுக்கான ப்ரொடெக்டிவ் சிஸ்டம் என்ன இருக்குமோ அவ்வளவும் கொலாப்ஸ் பண்ணப்பட்டுடுச்சு இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது. நீங்கள் எதுவுமே போடலன்னா சிலிக்காவை எடுக்குது பிளான்ட் சாயிலிருந்து. சிலிக்கா வந்து ரஃப்னஸை கொடுக்குது. அந்த நெல் வயலுக்குள்ளேயோ சுகர் கேன் கரும்புக்குள்ளேயோ போனீங்கன்னா கீறுனா ரத்தக்கோடு விழுகுது. ஆனால் இந்த தண்ணி நிறைய குடித்த பயிர்கள்லாம் சொதன்னு இருக்கு, அதுக்குள்ள அந்த விரப்பில்லை, அதை ஈஸியாக ஓட்ட போட முடியுது. சக்கிங் பெஸ்ட்டோ எதுவோ அதுக்கு பெரிய வெப்பன்லாம் இல்லை, ஆனால் அதை அட்டாக் பண்ணுது. இப்போ நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுற ஃபீல்டில் பெஸ்ட்டு வந்தால் எங்களுக்கு ஒரு நிறைய படிச்சுக்கலாம். பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து நாங்கள் செஞ்சது சரியா தப்பா, அந்த சீசனுக்கு அது சரியா இல்லையான்னு சொல்றதே பெஸ்ட் தான். பெஸ்ட் வந்து சொல்லும், நீ தப்பான நேரத்தில் தப்பானது பண்ணினா நான் வந்து அதை சாப்பிடுவேன்னு சொல்லும்.
அந்த மாதிரி ஒன்று நடக்கவே மாட்டேங்குது. நாங்கள் பெஸ்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், பயிரை திங்கிற பூச்சிகளை வரவேற்கிறோம், வரமாட்டேங்குது. ஏன்னா ஊரை சுற்றி எல்லாரும் ஃபெர்டிலைசர் போடுறாங்க, சாஃப்டாக இருக்குது, அதை போய் சாப்பிட்றதுக்கு அது விரும்புது. பிராய்லர் சிக்கன் மாதிரி இருக்குது, இது நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு, எங்களோட வெந்து சாப்பிடணும். அதனால பூச்சியெல்லாம் என்ன பண்ணுது, எங்களது வேண்டான்னு விட்டுருது, சோம்பலா போயிடுச்சு. இவ்வளோ கிடைக்கும் போது நான் ஏன் உன்னோட வந்து சாப்பிடணும்னு எங்க பயிர்களை பூச்சிகள் கைவிட்டுடுச்சு. அதனால பூச்சிகளே இல்லை எங்களுக்கு. நாங்க வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக எதுவுமே பண்ணல, தானாவே வரமாட்டேங்குது. இதை பார்க்கும்போது தான் பெரிய உண்மை தெரியுது, பெரிய அளவுல ஏமாற்றப்பட்டிருக்கோம். சரி, ஃபெர்டிலைசர்ல இருந்து போனோம். எப்ப ஃபெர்டிலைசர் வந்ததுன்னு பார்த்தா சீட்ல போய் முடியுது. நம்ம கிட்ட சீடு இருந்த வரைக்கும் எந்த ஃபெர்டிலைசரும் தேவைப்படல. அப்ப நம்ம விதையெல்லாம் எங்க போச்சு? அந்த விதையை தொட்டம் பாருங்க, லைஃப் முடிஞ்சு போச்சு. என்ன பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டருக்கு ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஒருக்கா சாயில் டைப் மாறிடுது. தமிழ்நாட்டில் எங்க போனாலும் தண்ணீர் அவைலபிலிட்டி மாறிடுது, மண்ணோட தன்மை, உள்ளூர் கிளைமேட்னு சொல்லுவோம், மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம், அது மாறிடுது. வேற எக்கோசிஸ்டமா ஆயிடுது எவ்ரி 15 கிலோமீட்டர் ஒன்ஸ். நம்ம நினைக்கிறோம் பொள்ளாச்சினா பொள்ளாச்சி முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லவே இல்லை. பொள்ளாச்சி போனாலும் சரி, நாகப்பட்டினம் போனாலும் சரி, தஞ்சாவூர் போனாலும் சரி, ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளதான் அந்த கிளைமேட்டும் அந்த கண்டிஷனும் இருக்கு. அடுத்த 15வது கிலோமீட்டர்ல அது மாறிடுது. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, அந்தந்த 15 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி பல விதைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாள் இல்லைங்க, சமூகங்கள் தலைமுறையா தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு விவசாயியும் விஞ்ஞானியா இருந்து அந்த நிலத்துக்கு ஏற்ற ஒரு பயிர்களையும் சிஸ்டத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இப்ப நான் ஒரு ஊர்ல வசிக்கிறேன், நாகப்பட்டினத்துல. அங்கதான் எனக்கு ரேஷன் கார்டே இருக்கு. கோயம்புத்தூர்காரரா இருந்த நான் இப்போ மருத நிலத்துக்கு போய் சோழ நாட்டுல குடியிருக்கேன். இப்ப அங்க என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடம்பர வாழ்க்கைன்னு பேர். கடம்பர வாழ்க்கைங்கிறது ஒரு வித்தியாசமான பேரா இருக்கு. இது என்ன பேர் வித்தியாசமா இருக்கு, இது ஏதாவது மருவி போச்சான்னு ஆர்கிவ்ஸ் எல்லாம் போய் தொழவணும். ஒரு 1000 வருஷம் பின்னோக்கி போனா அந்த ஊரோட பேர் என்னவா இருந்திருக்குன்னா கடன் பெறா வாழ்க்கையா இருந்திருக்கு சோழர்கள் காலத்துல. இன்னைக்கு ஊரே கடன்காரங்க. கடம்பர வாழ்க்கைனா என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. இது எப்படி கடன் பெறா வாழ்க்கையா இருந்ததுன்னு பாக்குறதுக்காக படிச்சா அவ்வளவு அழுகையும் ஆத்திரமா வருது. அந்த ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லோ லையிங் ஏரியா, தண்ணி நிற்கும், நிறைய தண்ணி நிற்கும். அந்த தண்ணி மழை வந்துச்சுன்னா தண்ணி நிலத்துல நிக்கிறதுனால பயிர் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த மாதிரி ஊர்களுக்கு, அந்த ஊர்கள்ல வசிச்ச விவசாயிகள் உலகத்திலேயே யார் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த கதையை போய் நான் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் சொல்லிட்டேன். எத்தனை கான்ஃபரன்ஸ்ல சொன்னாலும் அவ்வளவு பேரும் ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால ரெப்ளிகேட் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குறுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஷார்ட் கிராப் பண்றப்பவே லாங் கிராப்னு சொல்லக்கூடிய சம்பா விதையையும் கலந்து விதைச்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை லேண்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது, 2 விதையையும் குறிப்பிட்ட ப்ரப்போர்ஷன்ல கலந்து விதைக்க வேண்டியது. இதுக்கு பேரு ஒட்டடை அப்படின்னு பேர். அந்த ஒட்டடைங்கிற தொழில்நுட்பம் வந்து அவங்க கண்டுபிடிச்சது, அந்த ஊர்க்காரங்க. அதை அவங்க பண்றாங்க. பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆகுது, தண்ணி வர வர இந்த முதல் பயிர் நல்லா வளருது, பூ பூக்குது. 60ஆம் குருவையோ பூங்காரோ கருங்குருவையோ எல்லாம் ஷார்ட் கிராப். அதை அறுக்குறாங்க. அறுக்கும் போது இந்த லாங் கிராப்பு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல இருக்கு, அதையும் சேர்த்து அறுக்குறாங்க. அப்போ முதல்ல ஒரு தானியம் 2 வைக்கோல் கிடைக்குது. அப்புறம் லேண்ட் ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்காது, மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடும். நார்த் ஈஸ்ட் மான்சூன்ங்கிறது ஒரு ரோகு, நிறைய மழை பெய்யும், தண்ணி நிற்கும். அப்போ லேண்ட் எல்லாம் சரி பண்ணி புது நாத்தெல்லாம் கொண்டே நட முடியாது. அதுக்குள்ள நாத்து பெருசா இருந்திருக்கணும். அப்போ இந்த நாத்து ஏற்கனவே வளர்ந்துருச்சு, பெருசா இருக்கு. ஸோ இந்த சீசன்ல ப்ராப்ளம் இல்லாம அடுத்த 2 மாசத்துல இது திருப்பி வளரும். திருப்பி வளர்ந்தோன்னா இதுல இருந்து ஒரு ஹார்வெஸ்ட். அப்போ 5 மாசத்துக்குள்ள 2 ஹார்வெஸ்ட், 2 வைக்கோல் எடுத்திருக்காங்க. கடன் பெறா வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. கல்வெட்டுக்கள்ல இந்த செய்தி பதியப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அப்படி தஞ்சாவூர் தாண்டி எந்த ஊர் போனீங்கன்னாலும், தலைஞாயிறு என் கூட வந்தீங்கன்னா அங்க கார் நெல்லுன்னு ஒண்ணு பண்றாங்க. அந்த கார் நெல் என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கி பிடிச்சு மேல வரும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் அங்க பார்த்துதான் அவர் எழுதி இருந்திருக்கணும். அவ்வளவு உயரமா வளருது. அப்ப கடைசியில என்ன பண்றாங்க, அறுவடை பண்ண போற நேரத்துல 4 அடி தண்ணி நிக்குது. அந்த நெல் அவிக்கிற கொப்பரையவே படகு மாதிரி திருப்பி போட்டு அதை அறுத்து தண்ணிக்குள்ளேயே போடுறாங்க. ஏன்னா தூக்கி நடக்கிறது கஷ்டம் தண்ணிக்குள்ள. அதனால தண்ணிக்குள்ளேயே விளைஞ்ச நெல்லை போடுறாங்க. போட்டா முளைச்சிடும் இல்லையா, முத்தி போன நெல். ஆனா இந்த நெல் முளைக்கிறது இல்லை. ஏன்னா அதோட சீட் கோட்டு வந்து அவ்வளவு ஹெவியா இருக்கு. கைத்த கட்டி விளைஞ்ச நெல்லை அப்படியே இழுத்துட்டு வராங்க. இன்னைக்கும் இந்த காட்சியை நீங்க வந்து பார்க்கலாம். அந்த கார் நெல்லில் அவல் அடிக்கிறாங்க. அந்த
மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தலைஞாயிறு பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் உரல்ல போட்டு அவல் அடிக்கிறாங்க. அந்த சிவப்பரிசியோட அவல் வாசனை ஊரே மணக்குது. அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பங்களுக்கு சொந்தக்காரங்களா தமிழர்கள் இருந்திருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்துட்டு இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா, கடன்காரங்களா, பிச்சைக்காரங்களா, காலில் உழுகிறவங்களா, இந்த மாதிரியானவங்களா மாறி இருக்கோம். அப்போ இந்த கதையெல்லாம் தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு என்ன மாற்றுன்னு சொல்லி போய் அவங்க கிட்ட எல்லாம் போய் சொன்னோம். இவ்வளோ வருஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நம்மெல்லாம் எப்படி வாழ்ந்தோம், இன்னைக்கு இப்படி ஆயிட்டோமே, எப்படி இருந்து இப்படி ஆயிட்டோம்னு சொல்லும் போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு மாற்று என்ன இருக்கு, நாங்கள் தெரியாம உள்ள வந்துட்டோம், போக வழி தெரியலன்னு அழுதாங்க. எல்லா விவசாயிகளும் கடன்காரங்களா இருந்தாங்க. ஒருத்தர் கூட கடன் இல்லாத விவசாயியே இல்லை. விளைவிக்கிறவங்க எல்லாம் கடனாளி, உண்பவர்கள் எல்லாம் நோயாளி. இதுல என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, யார் இந்த கம்பெனிகள்னு தோண்டணும், பூரா அமெரிக்க கார்பரேஷன்ஸ். 6 கார்பரேஷன்ஸ் தான் உலக வர்த்தகத்தையே கையில வச்சிருக்கான். மான்சான்டோ, சிஞ்சிண்டா, டவ் கெமிக்கல்ஸ், பேயர்னு இந்த அண்ணமாருங்க தான் மொத்த உலக விவசாயத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இவங்க தான் சீட் கம்பெனியா இருக்காங்க. ஏன் சீட்ல இவங்க இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க? ஜெனடிக்கலி மாடிஃபைடு சீடு அல்லது நம்முடைய விதைகள் மேலெல்லாம் இவங்களுக்கு என்ன ஒரு இது? ஏன் எல்லாத்தையும் களவாடி கொண்டு போனாங்க? கார்னல் யூனிவர்சிட்டியில கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கு நான் சொல்ற வெரைட்டி எல்லாம். இப்போ நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் நம்ம ஊர் நடராஜர் சிலையை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஐயோ ஐயோ அம்மான்னு அடிச்சுப்போம், கொண்டு வருவோம். நம்ம நெல்லு போனா நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. நம்மளோட அறிவு சொத்து களவாடப்பட்டுடுச்சு, நம்ம கிட்ட இல்லைன்னு நமக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியாமையே எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப அவங்க ஏன் இந்த விதையை கை வைக்கிறாங்கன்னா, விதையை கொடுக்கும் போதே டியூன் பண்ணிடுறாங்க. அந்த விதை 4 நாளைக்கு அப்புறம் அவங்க சொல்ற அவங்க கம்பெனியோட ஃபெர்டிலைசரை போட்டாதான் அடுத்த 4 இலையே வரும். அதை போட்ட உடனே அதுல இருக்கக்கூடிய கலர் சேஞ்சஸ் மற்ற மாற்றங்கள் மூலமா பூச்சிகள் அட்ராக்ட் ஆகி அங்க வரும். அதுக்கு பூச்சிக்கொல்லியும் அவங்களே தான் கொடுக்குறாங்க. அந்த 4வது பார்ட் அவங்களோட முகம் என்னன்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு பார்மசூட்டிக்கல் கம்பெனியில மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸும் அவங்களா தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சைக்கிள். இதுக்குள்ள ஒரு தடவை என்ட்ரி பண்ணியாச்சுன்னா இதுக்குள்ளதான் நம்ம இருக்கணும். நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகத்துல எல்லாம் வெளிப்படையா நடக்கிற ஒரு நாடுகள்ல நாகரிகம் வாய்ந்த 21ஆம் நூற்றாண்டுல வாழவும் நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு நியூ காலனைசேஷன். இப்ப கிழக்கிந்திய கம்பெனி நம்மள எல்லாம் பிடிச்ச மாதிரி பிடிக்க வேண்டியதில்லை. அந்த கம்பெனிகளை உள்ள விடுறதுக்கு ஒரு ஏஜென்ட் அங்க தலைமையில இருந்தா போதும், அந்த நாட்டை திறந்து விட்டா போதும். இதுக்கு பேரு குளோபலைசேஷன், இதுக்கு பேரு பிரைவேடைசேஷன். இதுல ஒரு விவசாயியும் ஒரு உண்பவரும் ஒரு மார்க்கெட், பொட்டன்ஷியல் மார்க்கெட். உங்களை ஒரு மனிதராவோ ஒரு சமூகத்தோட பிரதிநிதியாவோ யாரும் கன்சிடர் பண்றது இல்லை. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனை. இதுக்கு பதில் பலி நம்மளுடைய விவசாயம். அந்த போர் நடக்குது, போர்ல சாகுற மாதிரி விவசாயி சாகுறாங்க. பஞ்சாப்ல ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நேரம் கிடைக்கும் போது ஆன்லைன்ல போய் பாருங்க, கேன்சர் ட்ரெயின்னு பேரு. அது என்ன கேன்சர் ட்ரெயின்னா, அங்கிருந்து ராஜஸ்தானுக்கு கனெக்ட் பண்ண போற ஒரு ட்ரெயின். அதோட பேரே மாறி கேன்சர் ட்ரெயின் ஆயிடுச்சு. 12% ஆஃப் த பஞ்சாப் பாப்புலேஷன் ஆர் விக்டிம்ஸ் ஃபார் கேன்சர். அவ்வளவு கெமிக்கலை போட்டு போட்டு இன்னைக்கு சின்ன பச்சை குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கேன்சர் அலார்மிங் ரேட்ல இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி 1000 கதை இருக்கு இந்தியாவோட ஒவ்வொரு பகுதிக்கு போனாலும். என்ன நம்ம சாப்பிட்றோமோ அது என்ன பண்ணணும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இது அனுமதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம தான் நம்முடைய வாழ்க்கையை முடிவு பண்ண வேண்டியிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் நாங்க என்ன பண்ணோம், ஆல்டர்னேட்டிவ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆராய்ச்சியை தொடர்ந்தோம். நிறைய புதிய புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சோம். யாருக்காக? எங்க பக்கத்துல இருக்க விவசாயிகளுக்காக. அவங்க இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் செஞ்சாங்கன்னா அவங்க விஷயத்தெல்லாம் போட மாட்டாங்க, பறவை எல்லாம் சாகாது, சுற்றுச்சூழல் பாதிக்காது. இதுதான் எங்களோட எய்ம். அதுக்காக செஞ்சோம். நல்ல ரிசல்ட் கிடைச்சது, அவார்டெல்லாம் கிடைச்சது. விவசாயிகளை கூப்பிட்டு காமிச்சோம். நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சாங்க. புதிய புதிய ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நல்லா இருக்குன்னு எல்லா பக்கத்துல இருந்தும் சொன்னாங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. முதல்ல தமிழ்நாட்டுல இருந்து கூப்பிட்டாங்க, மற்ற பகுதிகளில் இருந்து. எங்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுங்கன்னு விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் எந்த வித ரசாயனங்களையும் பயன்படுத்தாம. எங்களுக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலலாம் படிக்கல. நான் பார்த்ததெல்லாம் காடு மலையும் தான். ஒரு காடு எப்படி ரீஜென்ரேட் ஆகுது, அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் சூழல் மண்டலம் எப்படி தன்னைத்தானே புனரமைச்சுக்குது, அதைத்தான் நான் ட்ரையலா பார்த்தேன். ஏன்னா காட்டுக்குள்ள மலைக்குள்ளதான் என்னுடைய வாழ்க்கை இருந்திருக்கு. அதை செய்யும் போது என்னாச்சுன்னா, மிமிக்கிங் த நேச்சர்னு எங்க கிளாஸ்ல சொல்லி கொடுப்போம். இயற்கையை காப்பீடிக்காங்க, என்ன நடக்குதோ அது திருப்பி செய்யுங்க. கம்போஸ்ட் பண்ணுங்க, எல்லாம் கம்போஸ்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க பார்த்தாலும்
கம்போஸ்ட்னா என்ன? மனுஷன் கண்டுபிடிச்சதா கம்போஸ்ட்? காட்டுக்குள்ள என்ன நடக்குது? எல்லா விதமான மரம், செடி, கொடி, இலைகள்லாம் உதிருது. அதெல்லாம் சேர்ந்து ஃபாரஸ்ட் ஃப்ளோர்ல கிடக்குது. அனிமல்ஸ் வருது, அங்க காட்டெருமைகள் வருது, மான் வருது, இன்னும் மற்ற அனிமல் வருது, எல்லாம் சாணம் போடுது. மழை பெஞ்ச உடனே இதெல்லாம் கரைஞ்சு அந்த இலைத்தழை குப்பைகள் அப்படிங்கிற தாவர கழிவுகளும் விலங்கு கழிவுகளும் ஒன்றா சேருது. சேரும்போது இதைத்தான் என்ன சொல்றோம்? ஆன் த ஸ்பாட் கம்போஸ்டிங்னு சொல்றோம். அங்கங்கேயே கம்போஸ்ட் மேக்கிங் ப்ராசஸ் நடக்குது. அப்போ ஒரு காடு ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. காட்டுக்குள்ள இல்லாத பூச்சியா நம்ம தோட்டத்துல இருக்கு. அவ்வளவு லட்சம் பூச்சிகள் இருந்து காடு அழிஞ்சிருக்கணும், ஆனா காடு அழியல. ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அங்க ஒரு பேலன்ஸ் இருக்கு, செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கு. அப்ப அந்த அக்ரோ எக்கோசிஸ்டத்தை திரும்ப எப்படி உங்க இடத்துக்குள்ள கொண்டு வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க புறக்கணிச்சிடலாம். எந்த ஒரு கம்பெனியோட எந்த ரசாயனமும் தேவையில்லை, எந்த ஒரு விஷமும் தேவையில்லை, சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும். இதைத்தான் நாங்க எங்க ஆராய்ச்சியில நிரூபிச்சோம். இதை கொஞ்சம் பேருக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். இது முடிவில்லாத பயணமா மாறி நிறைய பேர் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு பகுதிக்கும் போனோம். இந்த போனோம் சொல்றது யாருன்னு கேட்டீங்கன்னா 2 பேர். அந்த 2வது ஆள் யாருன்னு இன்னும் உங்களுக்கு நான் சொல்லல. கெஸ் பண்ணீங்களா? ஆமா, நமக்கெல்லாம் வழிகட அவங்க தானே. அதனால வீட்டுக்கு போய் கேட்கிற கதையெல்லாம் தூக்கம் வந்தாலும் சரி எழுப்பி உட்கார வச்சு டெய்லி இவ்வளவு பார்த்தேன், இவ்வளவு அநியாயம், இப்படி நடக்குது, கொட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. பையன் சின்னவனா இருக்கான், தாங்க மாட்டான். அதனால அவர்கிட்டதான் எல்லாம் சொல்றது. எல்லாம் சொல்லும் போது அவர் நேவில ஏவியேஷன் ஆபீசர். விரும்பியோ விரும்பாமலையோ இத்தனை கதைக்குள்ளேயும் அவரும் உள்ள வந்தாச்சு. இப்போ ஊரெல்லாம் போட கூப்பிடுறாங்க. கூட வர்றதுக்கு ஆளு அப்பப்ப எப்ப லீவ் கிடைக்குதோ நேவி வேலையை விட்டுட்டு நாங்க போக வேண்டியது. ஏன் ஒரு ஆள் இப்படி ஒரு ஆள் ரொம்ப தேவைன்னா 12 லாங்குவேஜ் பேசுவாரு. இந்தியன் நேவி ட்ரெயின்டு பர்சன். எந்த ஊர்ல போனாலும் அந்த பாஷையில பேசுறதுக்கு ஒரு வாலண்டியர் விட முடியுமா? கார் டிரைவ் பண்ணுவாரு. அதனால ஈஸியா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டிபெண்டபிள் ரிலையபிள். கரெக்ட். அப்படி ஆரம்பத்துல வாலண்டியரா வந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அப்பதான் ஆரம்பிச்சிருந்தது. ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா ஆந்திரால கர்நாடகால எல்லாம் விவசாயிகள் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. எங்களை எப்படி தெரியும்னே தெரியல. எங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கிடையாது, ஒரு வெப்சைட் கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எப்படியோ யாரோ கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறாங்க. பதட்டம் நிறைஞ்ச குரல்கள், கொஞ்சம் வர முடியுமா, எங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியுமா, எங்க சடனா ஒரு டிசீஸ் அவுட் பஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு பூச்சி பரவிடுச்சு, நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நீங்க வர முடியுமான்னு கேட்கும்போது அப்பதான் நாங்க அதுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷருக்குள்ள போகிறோம். டிராவல் பண்ணி ஆந்திராவுக்கு போறோம். 3600 பேர் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க 6 மாசத்துல. ஒரு கிராமத்துக்கு போனா குழந்தைங்களெல்லாம் தூக்கி தீயில போட்டு 6 ml பாய்சனை தூக்கி காதுல ஊத்தி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குடிக்க முடியாத அளவுக்கு பாய்சனை அப்படியே மூளைக்கு போயிருமா, 10-15 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்க. இவ்வளவு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு போனா ஒரு புழு 3-4 காரணம். அதுல ஒண்ணு ரெடாரி கேட்டர்பில்லர் கம்பளி புழு, சிவப்பு கம்பளி புழு. அதுதான் அந்த விவசாயியை கொல்லுது. ராத்திரி கூட்டிட்டு போறாங்க வயல்வெளிக்கு, ஹெட்லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிருக்கு. அப்படியே ஒரு கார்பெட், சிவப்பு கார்பெட் மூவ் ஆகி போயிட்டு இருக்கு ஒரு வயல்ல இருந்து இன்னொரு வயலுக்கு. அதிர்ச்சி ஆயிட்டோம். ஒரு பூச்சி 2 பூச்சி இல்ல, லட்சம் பூச்சி ஒன்னா சேர்ந்து ஒரு தோட்டத்துல இருந்து இன்னொரு தோட்டத்துக்கு ராத்திரி அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த கடலை செடியில காம்பு மட்டும்தான் இருக்கு, ஒரு இலை கூட கிடையாது. அந்த அனந்தபூர்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி வறட்சி, 220 மில்லிமீட்டர் தான் மழை பொழியும். அந்த ஈரம் காயறதுக்குள்ள விதைச்சு வளர்த்தெடுத்துடணும். அது ஒண்ணுதான் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ற பயிர். அதை வச்சுதான் அந்த விவசாயி குடும்பம் நடத்தணும், கடன் எல்லாம் அடைக்கணும். இந்த பூச்சி வந்து தின்னுருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் எல்லாருக்கும் 2 லிட்டர் மோனோக்ரோட்டோபாஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்கு. அது ஒரு சிஸ்டமிக் பாய்சன். சிஸ்டமிக் பாய்சன்னா உள்ளேயே ஊடுருவி தாக்கும். சர்ஃபேஸ் பாய்சன்னா மேலால நிற்கும். ஆர்கனோக்ளோரேட், ஆர்கனோபாஸ்பேட்னு நிறைய பாய்சன் இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே விவசாயிக்கு தெரியாது. ஆனா எல்லாம் அவர் கைக்கு போய் சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ அவர் கையில அந்த பாட்டில் இருக்கு, 2 லிட்டர் பாட்டில். அதை தான் அவர் குடிச்சு செத்து போறாரு. ஏன்னா பூச்சி கண்ட்ரோல் ஆகல. அதை பார்க்கறதுக்காக நாங்கள் சயின்டிஸ்ட் எங்கள் டீம் எல்லாம் அங்கே போயிருக்கிறோம். ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கு அந்த வயல்வெளியில் நின்றுட்டு இருக்கோம். இந்த பூச்சி இப்படி போய்கிட்டு இருக்குது. அதை பிடிச்சி 1 லிட்டர் மோனோக்ரோட்டோபாஸ் பாட்டில் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள போட்டார் விவசாயி. தண்ணி கூட கலக்கல. அந்த ரா சொல்யூஷன்ல அந்த பூச்சி அப்படியே ஸ்விம்மிங் பண்ணுது, கொஞ்சம் கூட அலட்டிக்கல. அப்ப கூட வந்த சயின்டிஸ்ட் எல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க. 6 மில்லி குடிச்சா மனுஷன் செத்து போறான், இவ்வளோ பெரிய பாட்டிலில் இருக்கிறது ஒன்றுமே ரியாக்ட் பண்ணலையே, என்னவோ நடந்துருச்சு என்வாயன்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த பூச்சியை பிடிச்சிட்டு போய் லேப்ல வச்சு அதை கொஞ்சம் பறிக்க வச்சு 10 ஜென்ரேஷன் கொஞ்சம் பறிக்க வச்சு அந்த 10வது ஜென்ரேஷன் மேலே ஸ்ப்ரே பண்ணா அப்பவும் அதை அலட்டிக்கல.
எவ்வளோன்னு பார்த்தா 300% இம்யூனிட்டியை டெவலப் பண்ணிக்கிச்சு. இனிமேல் எந்த பாய்சன் அடித்தாலும் அது சாக போகிறது இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, எப்படி உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா, வெளியில் வரும் எக்கோசிஸ்டத்தை மறுபடியும் அதை பிடிச்சி திங்கிற பூச்சியெல்லாம் இருக்குது. ஆனால் ஸ்ப்ரே பண்ணும்போது முதல்ல அதெல்லாம் செத்து போச்சு. அப்போ என்ன ஆகுது, இந்த பூச்சி இதை குடிச்சு இலை மேலே இருந்ததை குடிச்சு இம்யூனிட்டியை வளர்த்துக்குச்சு. இப்போ பழைய வாழ்க்கைக்கு காடில் எப்படி வாழ்ந்தோமோ அது திரும்பி போகலைன்னா வேற பதில் இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் தினமும் ஃபோன் கால் வருது ஒவ்வொரு ஊர்ல இருந்து, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் ஒரு நாள் வந்து சொன்னேன், இனிமே நம்ம அந்த பழைய வாழ்க்கை காரில் கிளம்பி குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் போகிறது, நான் என் ஆஃபீஸ் போகிறது, ஈவினிங்கில் போய் சனி ஞாயிறுகளில் பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுறது, காடுகளுக்கு போகிறது, மலைக்கு போகிறது, இந்த லைஃபுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவ்வளோ பேர் கூப்பிடும் போது நம்ம என்ன பண்ணுறது, இனிமேல் கால் வந்தால் எடுக்கக்கூடாது, இல்லைன்னா பழைய வாழ்க்கையை விட்டுட்டு போகணும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பாசிபிள். ஆனால் அந்த ரெண்டாவது வேலையை செய்ய முடியாது. பேப்பரில் யாராவது செத்து போயிட்டாங்கன்னு பார்த்தா அரசாங்கங்களுக்கு பொறுப்பு இருக்கான்னு தெரியாது, அதிகாரிகள் கவலைப்படுறாங்களான்னு தெரியாது. வாங்கி சாப்பிட்றோம் நாம் விவசாயிகிட்ட, நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, நம்ம போய் தான் ஆகணும்னு சொன்னேன். என்னுடைய குடும்பம் வந்து ரிசைன் பண்ணி வெளியில் போகிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எல்லாரும் அழுது புலம்பி 30 வயசுல ஒரு அரசாங்க வேலையை விட்டுட்டு போகிறதா, இப்போ 28 வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படின்னு, நம்ம ஊரில் கவர்மெண்ட் வேலைன்னா தெரியும் இல்லையா, அதனால எல்லாம் ஒரே புலம்பல். பொது வாழ்க்கையெல்லாம் பெண்களுக்கு ஒத்து வராது, தனியாக போய் என்ன சாதிக்க போறீங்க, அரசாங்கங்களே கைவிட்ட விவசாயிகளை நாம போய் என்ன பண்ண போறோம், 1000 வருஷம் விவசாயம் பண்ண விவசாயி இன்னைக்கு பிழைக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு, நீங்க போய் என்ன செய்ய போறீங்க, இந்த மாதிரி 1000 கேள்வி. நான் சொன்ன என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை செய்யாம இருக்க முடியாது, அதனால நான் போறேன்னு சொல்லும் போது என்னுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்டு எல்லாரும் சொன்னாங்க, அவ பிடிவாதக்காரி, நீ சொல்லு, நான் டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லு, அப்பதான் வந்து அவ கேட்பான்னு சொல்லி கொடுத்ததே என்னோட அம்மாவும் அப்பாவும். சொல்லதான் வந்தாரு, ஆனா ஏகப்பட்ட கதையை கேட்டிருக்காரு. இப்ப எந்த தைரியத்துல வந்து சொல்றது, உணர்ச்சி பூர்வமா அதுக்குள்ள இருக்கிறோம் தெரியும். அப்ப அவர் சொன்னாரு, 30 வயசுல ஒரு பெண் வீட்டை விட்டு கிளம்பி பொது வாழ்க்கைக்கு போறது தானே உங்களுக்கு பிரச்சனை, நானும் ரிசைன் பண்ணிடுறேன், நானும் போறேன்னாரு. எல்லாம் மயங்கி விழுந்தாங்க. அவர் நேவி ஏவியேஷன்லயே அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ஃபைன் டே கோயம்புத்தூருக்கு குட் பை சொல்லிட்டு மிலிட்ரி ஸ்கூல்ல எங்க பையன் கான்வென்ட்ல படிச்சுக்கிட்டு இருந்தான், அவனையும் கூப்பிட்டுட்டோம். என்ன எங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. இப்படித்தான் இன்ஸ்பயர் ஸ்டோரி ஆரம்பிச்சது. சாரி இந்த கதையை ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணதுக்கு, இனி உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கூட வர்றதுக்கு. ஸோ இப்படி ஆரம்பிச்சு நாங்கள் ஒரு ஆர்கனைசேஷன்ல ஆரம்பிக்கிற ஐடியாலெல்லாம் போல, உணர்ச்சி வசப்பட்ட 2 தனி மனிதர்கள், எங்ககிட்ட ஒரு ஸ்கார்பியோ கார் இருந்தது, அந்த கார்ல பின்னாடி நிறைய இடம் இருந்தது. ஸோ எங்ககிட்ட ப்ராஜெக்டர் இருந்தது, ஸ்லைடு எல்லாம் இருந்தது, அதனால புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தோம். யார் கூப்பிடுறாங்களோ கார்லயே டிராவல் பண்ணுவோம், அந்த ஊருக்கு போவோம், அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்போம். அந்த கிராமத்துல சரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கிராமம், இப்படி 2004ல் 66,300 பேருக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுத்தோம் இந்தியா முழுக்க. போன இடமெல்லாம் சலைனால பாதிக்கப்பட்டு, சலைன் லேண்டு விளையாது. எப்படி சலைன் ஆச்சுன்னா, ஃபெர்டிலைசர் போட்டு லீச்சிங் ஆகி கிரவுண்ட் வாட்டர் வந்து சால்ட் ஆயிடும். அதை எடுத்து மறுபடியும் டாப் சாயிலில் போட்டோம்னா டாப் சாயில் வந்து சலைன் ஆயிடும். இதே மாதிரி நடந்து விளையாத ஊர் நிறைய இந்த வேண்டாத விதைகளை எல்லாம் பயிர் பண்ணி அதனால கண்டாமினேட் ஆகி போன சாயில்ஸு, பிடி காட்டன், இந்த மாதிரி விதவிதமான பிரச்சனை. அப்போ ஐஐடி சென்னை என்ன பண்ணாங்க, அவங்களுடைய 4th இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக என்னை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. ஸோ நான் ஆந்திராவில் போய் அனந்தபூரில் அடிக்கடி வேலை பண்ணிட்டு ஐஐடி சென்னைக்கு வருவேன் பக்கத்தில் இருக்கனால. அந்த பசங்கக்கிட்ட போய் என்ன கேட்பாங்க, எங்கே போனீங்க, என்ன பார்த்தீங்கம்பாங்க, அங்கே நடந்த கதையெல்லாம் சொல்லுவேன். இந்த பசங்கள்லாம் ஆந்திரா ஐஐடி வந்து சென்னைக்கும் ஆந்திராவுக்கும் ஒண்ணுதான் எனக்கு தெரியாது அப்போ. அதனால அவங்க ஊர் கதையெல்லாம் சொன்னோன்னா பசங்க ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்ன நீங்க கூட்டிட்டு போன ஃபார்மர்லாம் நீங்க சொல்லி கொடுத்த ஃபார்மர் ஆர்கானிக்கா பண்றவங்க எல்லாம் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்காங்க, ஆந்திரால இருக்க ஃபார்மர்ஸ் ஏன் செத்து போனவங்க எல்லாம் எங்க விவசாயிங்க தான், எங்க அப்பா எம்பியா இருக்காருன்னு ஒரு பையன் சொல்றான், இன்னும் சொல்றான் எங்க அப்பா அங்க மினிஸ்டரா இருக்காருன்னு. அவங்களாம் சொல்றாங்க லீவ்ல நம்ம போய் கேம்ப் பண்ணலாம். ஐஐடிக்கு தெரியாம ரகசியமா வச்சிருந்தோம். ஒரு நாள் வந்து தெரிஞ்சு போச்சு ஐஐடி கேட்டுச்சு, டைரக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சுட்டு என்னை கூப்பிடுறாங்க. நானும் கொஞ்சம் தயக்கத்தோடு போனேன். அவங்ககிட்ட சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த மாதிரி பசங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, அதனால தான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லலான்னு நினச்சிட்டு போனேன். ஐஐடி கேட்டாங்க என்ன பண்ணீங்க, பசங்கள்லாம் 56 பேர் 55 பேர் நாங்கள்,
அனந்தபூர் போய் விவசாயிகளுக்கு நிறைய உதவி செய்ய போறோம்னு சொல்றாங்க. ஐஐடி வரலாற்றுலேயே இந்த மாதிரி நடந்ததில்லை. இப்போ நாங்கள் முட்டுக்கட்டையாக இருக்க விரும்பல, உங்களுக்கு நாங்கள் 2 பஸ் தரோம், எல்லாரையும் கூப்பிட்டு போங்க, 10 நாள் நல்லா கேம்ப் நடத்துங்கன்னு சொல்லி ஐஐடி ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார், அன்பே சிவம் படத்தில் கமலுக்கு ஸ்ட்ரீட் தேட்டர்லாம் சொல்லி கொடுத்தவர், அவரை வச்சு பசங்களுக்கு ட்ராமாலாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் போய் கேம்ப் நடத்திக்கிட்டு இருந்தோம் அனந்தபூரில். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வண்டி கட்டிட்டு வந்துடுவாங்க. பசங்க காலில் விழுவாங்க, நீரே தேவடுன்னு காலில் விழுவாங்க, பசங்க அழுதுருவாங்க. என்ன மேடம் இவ்வளோ யூனிவர்சிட்டி இருக்குது, இத்தனை ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், எதுவுமே விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணலையா? ஏன் விவசாயிகள் இவ்வளோ ஏழையாக இருக்காங்க? நாங்கள் படித்ததுக்கும் பார்த்ததுக்கும் ரியல் லைஃபுக்கும் ரொம்ப மாறுபாடாக இருக்கேன்னு பசங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிப்பாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இங்கே சுனாமி வந்துருச்சு. சுனாமி வந்து நம்மளுடைய கடலோர பகுதிகளை பூரா கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ உடனே நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் டே ப்ரோக்ராமில் இருந்தேன், நான் திரும்பி போய் சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு முதலுதவி பண்ணுறோன்னு கிளம்பி நாங்கள் வந்தோம். அப்போ தான் இன்ஸ்பயருங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுனாமியில் பாதிக்கப்பட்ட உப்பு நிலங்களை மாற்றுறதற்கு எந்த முறையும் இல்லைன்ட்டாங்க. இப்போ நாங்களே இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஆயிடுச்சு. அதனால என்ன செஞ்சோம்னா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே போய் வேலை செய்யும் போது ஒரு நிறுவனத்தை தொடங்கினோம். அப்போ இன்ஸ்பயர்னு பேர் கிடையாது, இன்னைக்கு அது இன்ஸ்பயராக மாறிடுச்சு. எங்கே போய் கதை சொன்னாலும் எல்லாரும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்கள் ஸ்டோரின்னு சொல்லி என் பேரையே மாற்றிட்டாங்க. என் பேரை இன்ஸ்பயர் ரேவதின்னு ஆகிப்போச்சு. அதனால ஆர்கனைசேஷன் பேரையே அஃபிஷியலாக மாற்றிட்டாங்க. நெக்ஸ்ட். ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, கடந்த 14 வருடம் ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பி. இந்த 14 வருட பயணத்தில் 2002 ஆராய்ச்சிகள் ஆரம்பித்தோம், 2004 வேலையவே விட்டோம், 2004 இப்போ 2016 11 லட்சம் விவசாயிகளை நாங்கள் வந்து இந்த மாற்று முறைக்கு திருப்பியிருக்கோம். 4 கோடி பேரை சந்திச்சிருக்கோம் உலகம் பூரா. ஒவ்வொரு கட்டத்திலையும் மாற்று முறை விவசாயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அந்த பார்ட் ஆஃப் எர்த் வந்து இப்போ நான் பொல்யூட்டட் எர்த், அவங்க கையில் இருக்க அந்த நிலம் வந்து இப்போ நஞ்சு இல்லாத நிலம், அங்கே எந்த பாய்சனையும் போடப்படுறதில்லை. இப்படி மொத்த பூமியில் எவ்வளவு இடத்த சுத்தம் பண்ண முடியுமோ அதுதான் எங்களுடைய இலக்கு. அதனால இந்த நம்பர்கள் வந்து எங்களை பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தலை. ஆனால் வந்து ஒரு கடினமான ஒரு பயணத்தை இவ்வளோ வருஷமாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த காரில் ட்ராவல் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அது யார், ஒரே ஒரு சிங்கிள் டிரைவர்னு சொன்னேன் இல்லையா, என்னுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து அந்த சிங்கிள் டிரைவர். நாங்கள் வந்து என்னுடைய பையன் 8th படிக்கிற வரைக்கும் 18 ஸ்கூலில் படித்தோம். ஒரு ஊரில் எங்கே போகிறோமோ அங்கங்கே போட்டுருவோம், ஸ்கூலே இருக்காது, அப்போ நாங்கள் தான் சொல்லிக் கொடுப்போம். அப்படி 4 லட்சம் மைல் வந்து அந்த காரில் பயணம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ட்ரெயின் மற்றதுன்னு நிறையா பண்ணியிருக்கோம். இந்த பயணத்தின் வாயிலாக இவ்வளோ லட்சம் பேரை வந்து எங்களுக்கு மாற்று முறை விவசாயத்துக்கு மாற்ற முடிஞ்சிருக்கு. கூட வந்து பார்த்தீங்கன்னா, சுனாமியில் வந்து நாங்கள் லேண்ட் ரெக்ளமேஷன் பண்ணதுனால அதுக்கப்புறம் எங்களுடைய வாழ்க்கையே டிசாஸ்டராக மாறி போச்சு. எந்த டிசாஸ்டர் நடந்தாலும் அந்த அரசுகளும் மக்களும் எங்களை கூப்பிட ஆரம்பிச்சு இதோட 22 டிசாஸ்டரில் வேலை பண்ணியிருக்கோம். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற கடலூர் வந்து 23வது. இப்போ வந்து முக்கியமான இன்னொரு வேலை என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய குளங்களை வெட்டியிருக்கோம். இந்த சோழ மன்னர்கள் பார்த்தீங்கன்னா குளம் தொட்டு வளம் பெருக்கினாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மழை வந்து காஞ்சு கிடக்குது, இல்லைன்னா பேஞ்சு கிடக்குது, வரப்ப பிடிச்சி வச்சாதான் உண்டு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஏரிகள் குளங்கள் இப்போ நிறுத்திடவா? 5 மினிட்ஸ் இப்போ நிறுத்திடவா? இதோட இந்த ஸ்லைடோட நிறுத்திடவா? இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். கூட வந்து 385க்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை மீட்டெடுத்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே எங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்று தான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் பேசுங்க. எந்த கிராமத்தில் எந்த விவசாயம் பார்த்தாலும் அவரை உற்சாகப்படுத்துங்க, அவருக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. இது முதல் ஹெல்ப் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். 2வது ஹெல்ப் என்னன்னா, எந்த ஊர்லையாவது பழைய நெல் ஏதாவது இருந்துச்சு அல்லது பழைய விதைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் 4 விதையும் அந்த விதையை பற்றின குறிப்புகளையும் எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த அந்த ரகம் அழிந்து போகிறதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரியான வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வறட்சியை தாங்கி வளரணும்னா வாடன் சம்பா, நிலம் வந்து சலைன் ஆயிடுச்சுன்னா அந்த உப்பு நிலத்துக்கு ஏற்ற உவரு முண்டான், குழி அடிச்சா, இந்த மாதிரி தலைநாயில விளைஞ்ச கார் நெல், இந்த மாதிரி எல்லா நெல்லுக்கும் பின்னாடி தமிழ் பேர் இருக்கு. அந்த பேரை வச்சே நீங்க கண்டுபிடிக்கலாம் அது ஷார்ட் கிராப்பா லாங் கிராப்பான்னு. குருவைனா ஷார்ட் கிராப்பு, சம்பானா லாங் கிராப். அந்த உவர் முண்டான்னா ஒவ்வொரு நிலத்துக்கு ஏற்றது. மடு முழுங்கினா தண்ணி நிற்கிற இடத்துல அந்த மடுவையும் முழுங்கிட்டு எதிர்க்கக்கூடிய ஒரு ரகம். அப்படி ஒவ்வொன்று பேரை வச்சு கார் நெல்லுனா கார் காலத்தில் விளையக்கூடிய ஒரு நெல் ரகம்.
அப்படி வாழ்ந்த ஒரு சமூகத்துக்கிட்ட இந்த நெல்லெல்லாம் பிடுங்கி இன்னைக்கு நம்ம அவங்க கையில் என்ன கொடுத்துருக்கோம்னா IR8 IR20 ஆரம்பிச்சு ADT 49 1009 இப்படி கொடுத்துருக்கோம். இதோட அம்மா யாரு அப்பா யாருன்னு விவசாயிக்கு தெரியாது, எல்லாம் குட்டை நெல். ஒரு விவசாயி நல்ல வளமான விவசாயியா இருக்கணும்னா அவர் 3 பேத்துக்கு சாப்பாடு போடணும்னு நம்ம பழைய தமிழ் இலக்கியங்கள்லாம் சொல்லுது. அடி காட்டுல, நடு மாட்டுல, துணி வீட்டுல. இதுதான் நம்ம பண்ண சஸ்டைனபிள் ஃபார்மிங். இன்னைக்கு உலகம் பூரா பேசுது சஸ்டைனபிள் ஃபார்மிங் முக்கியம் முக்கியம். நாம பண்ண சஸ்டைனபிள் ஃபார்மிங் என்னன்னா 3 பேருக்கு சாப்பாடு போடணும். அடி காட்டுலன்னா என்ன, ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேஜர் போர்ஷனை நிலத்துக்கு விட்டுட்டு போகணும். ஏன், ஆஃப் சீசன்ல அங்க இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம், டெர்மைட்ஸ், மேக்ரோ அனிமல்ஸ், எர்த்வார்ம்ஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்பாடு நமக்கு சாப்பாடு கொடுத்த மண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு. 2வது போர்ஷன் நடு மாட்டுல. மாடு நமக்கு உற்ற தோழன், மாடல்ல மற்றையவை. மாடுன்னு சொன்னாலே தமிழ்ல செல்வம்னு தான் அர்த்தம். மாட்டோட உடம்புல 33 கோடி தேவர்கள் இருக்கிறதா நம்ம புராணங்கள்லாம் சொல்லுது. எங்க லக்ஷ்மி இருக்குன்னு பாருங்க, மாடு எங்க சாணி போடுதோ அங்கதான் லக்ஷ்மி இருக்கு, அங்கதான் எல்லாமே இருக்கு. அந்த சாணத்துல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் திருப்பி திருப்பி அந்த ஃபாரஸ்டையே ரீஜெனரேட் பண்ணுது, நிலங்களை ரீஜெனரேட் பண்ணுது. அதனால மாடுகள் ஆடுகள் எல்லாம் கொண்டு போய் கடை போட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கம் குளோபல் லெவல்ல எந்த கம்யூனிட்டிகிட்டையும் இல்லை. இவ்வளவு கான்ஃபரன்ஸ்ல நாங்க இதை பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு நடு மாட்டுல, அந்த காலத்துல நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர்ல யாராவது பொண்ணு கொடுக்கணும்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்ப்பாங்களாம். அந்த மாப்பிள்ளை வீட்டு முன்னாடி பெரிய வைக்கப்போர் இருந்ததுன்னா நம்ம பொண்ணை நல்லா வச்சுப்பாங்கன்னு அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாராம். வைக்கப்போர் தான் ஸ்டேட்டஸ் சிம்பிள். ஏன்னா வைக்கப்போர் பெருசா இருந்தா நிறைய மாடு இருக்கும், நிறைய பால் வெண்ணெய் எல்லாம் கிடைக்கும், நம்ம பொண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு. இந்த காலத்துலயா இருந்தா சாணியல்ல வச்சிருவாங்கன்னு பொண்ணே தர மாட்டாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா நடு மாட்டுல, நுனி வீட்டுலன்னு சொல்றது என்னன்னா அதுதான் நமக்கான ஒரு சாப்பாடு. அப்ப இந்த 3 பேத்துக்கு ஒரு விவசாயி சாப்பாடு கொடுத்தாருன்னா நிலமும் நல்லா இருக்கும். அந்த மாடுகள் சாப்பிட்டுட்டு வேண்டாதெல்லாம் சாப்பிட்டுட்டு வேணுங்கிற சாணம், வேணுங்கிற அந்த கோமியம், பால், வெண்ணெய், தயிர் எல்லாம் கொடுத்ததுன்னா கம்யூனிட்டி நல்லா வாழ்வாங்க. நுனி வீட்டுக்கு வந்ததுன்னா வீடு செழிப்பா இருக்கும். அப்ப இதுதான் நம்ம வச்சிருந்த சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ். அதை எல்லாம் செதைச்சு நம்ம கிட்ட இருந்த அந்த உயரமான நெல் எல்லாம் புடுங்கினாங்க. ஏன் உயரமான நெல்லை புடுங்கினாங்க, யார் புடுங்கினாங்க? இதை படிச்சீங்கன்னா ரத்தமே கொதிக்கும். இங்க இருக்கிற 4-5 பெட்ரோகெமிக்கல் கம்பெனி அவங்க தான் யூரியாவை தயாரிச்சாங்க. முடிச்சுட்டேன், இதை லாஸ்ட் பாயிண்ட். இதோட இல்ல, இந்த பாயிண்ட் முடிச்சுட்டு ட்ரீ பேக் விட்டுட்டு இருந்தாங்க. ஒன்னோட கனெக்ஷன் மட்டும் போயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ராக்கபெல்லர், ஃபோர்டு ஃபவுண்டேஷன் இவங்க தான் வந்து IRRI ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சாங்க. FAO UN ஆரம்பிக்கல. ஏன்னா அவங்க நிறைய பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு சுத்திகரிப்பு பண்ணும்போது நாஃப்தா உருவாச்சு. அது ஒரு வேண்டாத பொருள், அது என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் அம்மோனியம் நைட்ரேட்டா மாத்தி, வெடிகுண்டா மாத்தி எல்லார் தலையிலையும் போட்டு கோடிக்கணக்கான மக்களை கொண்டு கழிச்சாங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல. அதுக்கப்புறம் அதை என்ன செய்யறதுங்கும் போது அதுதான் யூரியாவை அவதாரம் எடுத்தது. அந்த இங்க எல்லாம் எக்ஸாஸ்ட் அதுக்கப்புறம் புது மார்க்கெட்டை தேடினாங்க. அப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நெல் விளையுது, நெல்லுக்கு நைட்ரஜன் தேவைன்னு அப்பதான் அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதுல நைட்ரஜன் இருக்கு, இதை அப்படியே கொண்டு போனா நமக்கு மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும்னு சொன்னா பிலிப்பைன்ஸ்க்கு வந்தாங்க. அங்க இன்டர்நேஷனல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை உருவாக்குது. அரிசியை பத்தி, நெல்லை பத்தி ஒரு ஸ்நான பிராப்தி கூட அறியாத ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அங்க வந்து உட்கார்ந்து நம்ம விவசாயிகள் தலையில சீம உரத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க. சீம உரம்னு சொல்லப்படுகின்ற இந்த கப்பல்ல வந்த சரக்குகளை நம்ம விவசாயிகள் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, ஃபெர்டிலைசர் போட்ட உடனே தண்ணி நிறைய குடிக்குது, குடிச்ச உடனே வெயிட் ஜாஸ்தி ஆகி எல்லாம் தண்ணி அடிச்சா உழுந்த மாதிரி உழுந்து போச்சு. எல்லாம் கீழே தரையில விழுந்து போனதுனால அறுவடை பண்ண முடியல. அப்போ விவசாயிகள் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், நாங்கள் எப்பவும் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்றோம்னு சொல்லும் போது இந்த ரிப்போர்ட் அங்கே போச்சு. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லா ஆஃபீஸருக்கும் என்ன டார்கெட்னா, எப்படியாவது ஃபெர்டிலைசரை பழக்கப்படுத்தணும், இல்லைன்னா அவங்களுக்கு இன்க்ரிமெண்டே கிடையாது. இதுதான் இந்த குளோபலைசேஷன் ஒப்பந்தத்துல 480ங்கிற ஒப்பந்தத்துல, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த ஒப்பந்தத்துல அமெரிக்க நிறுவனங்களை உள்ள விடணுங்கிறது தான் அந்த ஷரத்து. அதுபடி கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற பேர்ல இந்த இண்டஸ்ட்ரியல் ஃபார்மிங் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சுது. அதுக்கு முதல் பலி நெல். ஏன்னா நெல் உயரமா இருந்தா நிறைய தண்ணி குடிச்சா வெயிட் ஆகி கீழே விழுந்துருது. அப்ப எதை கட் பண்ணணும், அந்த வைக்க போர்ஷனை கம்மி பண்ணாதான் நெல்லை குட்டையாக்கி ஸ்ட்ரெயிட்டா நிக்க வைக்கணும், ஸ்கூல்ல நிக்கிற மாதிரி. அப்படி நிக்க வச்சாதான் அது வந்து ஃபெர்டிலைசரை எடுத்துக்கும். ஃபெர்டிலைசர் நெல்லுக்கு தேவையில்லை,
ஆனால் ஃபெர்டிலைசர் பண்ணுறவங்களுக்கு நெல் தேவை. அதனால அந்த நெல்லை குட்டையாக்குறதுக்காக IRRI வெரைட்டின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு நம்முடைய ஓங்கு பெருஞ்சென்னல் எல்லாம் அகற்றப்பட்டு குட்டை நெல் தான் இன்னைக்கு இருக்குது. இந்த குட்டை நெல் எப்படின்னா ICUவில் இருக்க பேஷண்ட் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் வந்தீங்கன்னா கண்ணீர் கதை தான். ஏன் எலி பிடிச்சி சாப்பிட்றாங்க, ஏன் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த சோழ சாம்ராஜ்யம் செழிப்பாக வாழ்ந்த அந்த நாகரிகமான காலகட்டமெல்லாம் போய் பிச்சைக்காரங்களாக அந்த சமூகம் மாற்றப்பட்டு தெருவில் உட்காந்து வெள்ள நிவாரணம், வறட்சி நிவாரணம் வாங்கி தான் வாழுது அங்கே இருக்கிற சமூகம். இப்போ அந்த கோவத்தில் தான் நான் கோயம்புத்தூர்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு போய் உட்காந்து ஒரு விவசாயத்தை ஆரம்பித்து ஒரு பயிற்சி பள்ளியவே அவங்க உருவாக்கி வச்சுருக்கோம், எல்லாரும் வந்து படிச்சுட்டு போகிறதுக்காக. அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குட்டை நெல் இத்தினோண்டு தண்ணி வந்தாலே அவுட்டு, கொஞ்சோண்டு காத்தடிச்சா அவுட்டு, கொஞ்சோண்டு வெயில் அதிகமாக அடித்தா அவுட்டு. ICUவில் இருக்க பேஷண்ட் மாதிரி அப்போலோவில் அட்மிட் பண்ணல, நல்ல வேலையா எந்த நேரத்துலையும் அவுட்டு. மூக்கு வாயில் எல்லாம் டியூப் போட்ட மாதிரி எல்லா கண்டிஷனும் சரியாக இருந்தால் தான் இது வந்து வளரும், இல்லைன்னா முடிஞ்சு போகும். இதை நம்பி ஒரு சூதாட்டம் மாதிரி ஒரு வாழ்க்கை. 10 வருஷத்துல 3 தடவை தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் லாஸ். அப்போது மானம் காத்த நெல்லை எல்லாம் இழந்துட்டு இந்த நம்பர் நெல்லை பின்னாடி போய் ஒரு பெரிய சமூகமே கடனாளியாக மாறி போச்சு. சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் சக்கரை வியாதி, எல்லாரும் டயபெட்டிக். அந்த பழைய நெல்லில் இருந்த மருந்து சத்துக்களோ நியூட்ரிஷனோ ஒன்றும் இதில் கிடையாது. 3 கிலோவில் ஆரம்பித்து 300 கிலோ ஃபெர்டிலைசர் ஒரு சீசனும் போட்டால் அவ்வளவும் ஃபெர்டிலைசர் தான் சாப்பிட்றது பூரா. நீங்கள் அங்கேருந்து நெல் வாங்கினாலும் சரி, அரிசி வாங்கினாலும் சரி, இதுதான் இங்கே வந்து சேருது. சரி, டீ பிரேக்கு போகலாம். உங்க ஸ்பீச்சை 2ஆம் தடவை கேட்குறப்போ ஒரு மாசத்துல என்ன அன்னைக்கு இன்ஸ்பயர் பண்ணீங்க, இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனோட பர்ஸ்பிரேஷன் வர ஜாஸ்தி ஆயிடுச்சு. ரிமார்க்கபிள். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. நீங்க நிறைய பேசுறீங்க, இன்னும் நிறைய பேசணும், அதனால நான் ஜாஸ்தி பேச போதில்லை. பட் பிரமாதம், அவ்வளோதான். அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்கல்ல யாரெல்லாம் திரும்பி வருவாங்க, இவர் வருவாருன்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ண, நிறைய ஸ்லைட மாத்தி வந்து விளைச்சல் தருமா, அது வந்து இவ்வளவு பாப்புலேஷன் பெருகி போன இந்த நாளுக்கு சரியா வருமா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. எவ்வளவு கெட்டு போயிருந்துச்சு நிலம்லாம், அதை எப்படி சீக்கிரம் மாற்ற முடியும், இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு பாய்ச்சல் போட்டோமே, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட. அப்ப இதுக்கெல்லாம் பதில் என்னன்னா, எங்களுடைய இந்த பயணத்தை தான் உங்களுக்கு நாங்க சொல்ல வேண்டி இருக்கு. முதல்ல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2004ல் நாங்க நிறைய விவசாயிகளோட வேலை செஞ்சாலும் அதையெல்லாம் வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நாங்க வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தோம், அவங்க திருப்பி செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசோர்ஸ் ஏஜென்சியா தான் நாங்க இருந்தோம். 2 பேர் தான் இருக்கிறோம். அதனால எங்களுக்கு இதுதான் வசதி, இதுதான் நாங்க செஞ்சோம். திரும்ப வந்து சுனாமிக்காக வந்து ஒரு உதவி செய்யலாம் மக்களுக்கு அப்படின்னு நாங்க வந்தப்ப, அங்க வந்து எங்களுக்கு நிலங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் முதல்ல தெரியாது. ஒவ்வொரு ஊரா போய் அந்த வாட்டர் சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதை ஆராய்ச்சிக்காக அனுப்ப வேண்டி இருந்தது. ஒரு நிறுவனம் வந்து எங்ககிட்ட அந்த மாதிரி உதவி கேட்டிருந்தாங்க. அதுக்குதான் நாங்க போனோம். அப்பதான் தெரிஞ்சது இந்த நிலங்கள் வீணா போட கதை. இந்த ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல விவசாயம் செழிப்பா நடக்குது. 50 மீட்டர்ல விவசாயம் ஆரம்பிக்குது கடல்ல இருந்து. அந்த கடலுக்கும் அந்த நிலத்துக்கும் நடுவுல ஒரு பீச் இருக்குது, சின்னதா இருக்குது பீச்சுல. பெரிய நம்ம மெட்ராஸ் மாதிரி பீச் எல்லாம் கிடையாது நாகப்பட்டினத்துல. 50 மீட்டர்ல என்ன விவசாயம் பண்றாங்கன்னா, சூப்பரா காய்கறி பண்றாங்க, நெல் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அந்த சோழ பகுதி எப்படி இருந்திருக்கும், வந்தியத்தேவன் டூர் போனார் பாருங்க பொன்னியின் செல்வன்ல, அது அங்க போய் பார்த்தா திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது. அங்க வந்து அந்த விவசாயம் நடக்கிற இடத்துல அவங்க முதல்ல ஒரு குளத்தை வெட்டுறாங்க. அந்த குளத்தை வெட்டி அதுல தண்ணி எப்ப வருதுன்னா, நாள் முழுக்க தண்ணி எல்லாம் கிடையாது, ஹை டைட்ல கொஞ்சம் தண்ணி வருது, அப்படியே ஊறி புசுன்னு நல்ல தண்ணியா வரும். அந்த ப்ரெஷர்ல அதை எடுத்து அவங்க நீர் பாய்ச்சிடுவாங்க. திரும்ப தண்ணி குறைஞ்சு போயிடும், மறுபடியும் அடுத்த நாள் சாயங்காலம் தான் தண்ணி வரும். இதை பார்க்கறதே ஒரு அதிசயமா இருக்கும். அங்க அந்த கடல் புறத்துல இருக்கனால மணல்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்க நல்ல தண்ணி வந்து மேல எழும்பும் அப்படியே குளத்துல, அந்த ஹை டைட்ல ஈவினிங் டைம்ல. இன்னைக்கும் அப்படித்தான்.
அந்த ஊர்களில் அழிஞ்சு போன கிராமங்களில் இருக்கிற விவசாயிகள் கண்ணீர் வடிச்சாங்க. ஏன்னா சுனாமி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிலங்கள்லாம் உப்பாயிடுச்சு. 23 மடங்கு உப்போட அளவு அதிகரிச்சிருச்சு. பல நிலங்கள்லையும் கடல் சேறு வந்து கொட்டி கிடக்குது. கடலுக்கு எதெல்லாம் திருப்பி கொடுத்தோமோ சுனாமிங்கிற பேரில் அதெல்லாம் திருப்பி நீங்களே வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருச்சு. இப்போ அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்த்துட்டு யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு குறைஞ்சது 10 வருஷம் ஆகும் இந்த சலைனிட்டி வந்து ரிமூவ் ஆகி பழையபடி விளையிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே இறால் பண்ண வச்சிருக்கவங்கலாம் இருக்காங்க. அவங்க கடல் தண்ணியை உள்ளே கொண்டு வந்து நிலத்துக்குள்ளேயே அந்த உப்புல வந்து பெரிய பெரிய இறால்களை வளர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா சீபேஜில் உப்பு பரவி மற்ற நிலங்களும் உப்பா போய் அதையும் அடிமாட்டு விலைக்கு அவங்க கையிலேயே விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில விவசாயிகள் தள்ளப்பட்டிருந்தாங்க. சுனாமி அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா போச்சு. எல்லாரும் போய் விவசாயிகிட்ட சொன்னாங்க, உப்பா போயிடுச்சு, 10 வருஷம் ஆனாலும் மாற்ற முடியாது, அதனால உங்க நிலத்தெல்லாம் எங்களுக்கே கொடுத்துருங்க, நாங்க தான் வாங்கிக்கணும், உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எடுத்துக்க போகுது, இதெல்லாம் எடுத்துட்டா இன்னும் உங்களுக்கு விலையே கிடைக்காது அப்படின்னு பார்கெயின் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில விவசாயிகள் கண்ணீர் வடிச்சாங்க, தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க, கிராமங்களை விட்டு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. அப்போ நாங்க என்ன சொன்னோம்னா கலெக்டரை போய் பார்த்தோம், ஆஃபீஸர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம். ஏகப்பட்ட பணம் சுனாமியில் வந்திருந்தது. ஏகப்பட்ட என்ஜிஓ ஐஎன்ஜிஓ இருந்தாங்க. எல்லார்கிட்டையும் நாங்கள் போய் சொன்னோம், இந்த நிலங்களை நிச்சயமாக மாற்ற முடியும், ரொம்ப சீக்கிரம் மாற்றலாம். பழைய தமிழர்கள் காலத்தில் காவேரி பூம்பட்டினம் இப்படி தான் அழிஞ்சுது, அதே மாதிரி நம்ம தனுஷ்கோடியெல்லாம் அழிஞ்சுது. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் எப்படியெல்லாம் இந்த உப்பு நிலத்தை மாற்றலான்னு தமிழர்கள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை இன்னைக்கு நவீன முறைப்படுத்தி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சொல்யூஷன் இருக்கு. நாங்கள் யார் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் அதை சொல்லித்தரோம். நாங்கள் எதுவும் எங்களுக்கு எதிர்பார்ப்புலாம் கிடையாது, நீங்களே அதை செய்யலாம்னு ஒவ்வொருத்தையும் போய் பேசினோம். ஒருத்தரும் எங்களை நம்ப தயாராக இல்லை. அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியல. கலெக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார், எனக்கு நீங்கள் சொல்கிறதுல நம்பிக்கை இருக்குது, ஆனால் நான் வந்து இப்போது ரெக்கார்டெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வேறு மாதிரி சொல்லும்போது நான் உங்கள் ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ண முடியாது அஃபிஷியலாக. நீங்கள் வேணால் ஒரு கிராமத்தில் போய் டெமோ பண்ணுங்கள், அது நடந்ததுன்னா அதை நம்ம ஸ்கேலப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ யார் இருக்கோம், 2 பேர் இருக்கோம். ஒரு கிராமத்தில் போய் நாங்கள் அந்த வேலையை எல்லா கிராமமும் அழுது புலம்பி கேட்குது. சரி, நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிட்டோம். அந்த கிராமத்தில் இருந்தவங்களுக்கு ஏன் போனோம்னா அந்த ஊரில் ஒருத்தர் கூட சாகலை, அதனால அந்த ஊருக்கு போனோம். பக்கத்து ஊரில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அதனால எல்லாரும் உதவி செய்கிறவங்க அந்த கிராமங்களுக்கு போய் உதவி செஞ்சாங்க. இந்த கிராமத்துக்கு எந்த உதவியும் கிடைக்கல, பசியில் பட்டினியில் வாடி வதங்கி கிடந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம். எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நிலத்தை சரி பண்ணி கொடுத்தா போதும், நாங்கள்லாம் விவசாயிகள்னு கதறினாங்க. சரி, அப்போ நாங்கள் அந்த கிராமத்துக்கு உள்ளே போனோம். போய் நாங்கள் சொன்னோம், 2 பேர் தான் இருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு வீடு மட்டும் பிடிச்சி கொடுங்க. அந்த வீடு எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க. அங்கே எந்த வீட்லேயுமே டாய்லெட் கிடையாது. அதனால் நாங்கள் சொன்னோம், டாய்லெட்டோடு இருக்கிற ஒரு வீடு வேணும், அவ்வளோதான் கண்டிஷன். ஏன்னா நாங்கள் டவுனில் இருந்ததுனால எங்களுக்கு அது பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும்தான் ஒரு கண்டிஷன் போட்டு 1300 ரூபா வாடகையில் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து ஜனவரியில் நாங்கள் குடி போயிட்டோம். நாங்கள் 2 பேரும். ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வந்தார், நானும் வாலண்டியர் பண்ணுறேன். 3 பேர் சேர்ந்து அந்த கிராமத்தில் வேலையை ஆரம்பித்தோம் ஜனவரியில். அப்பவும் நிறுவனமெல்லாம் கிடையாது. 2 மாதம் ஏது காசு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. 2 பேர் ரிட்டையர் ஆகிருக்கோம். நிலம் வாங்கிறதுக்காக பணம் வச்சுருந்தோம். யாருமே நம்பலையே. அப்போ இந்த நிலத்தை மாற்றி காட்டுறதுக்காக எல்லா பொருளையும் வாங்கி எப்படி செய்யணும்னு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஊரில் ஒரு அதிசயம் இருந்துச்சு, உலகத்தோட அதிசயம். அது உலகத்துக்கும் தெரியாது, அந்த உள்ளூர்காரங்களுக்கும் தெரியாது. ஒரு அதிசயம் இது அப்படின்னு. அப்படி என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மணல் மேடு உருவாயிருந்துச்சு. சுனாமினால கூட அந்த மணல் மேட்டை உடைக்க முடியல. அதனாலதான் சுனாமி தண்ணி வந்து எல்லா ஊரையும் அழிச்சப்போ இந்த ஊர் தப்பிச்சுக்குச்சு. மணல் மேடுனா எவ்வளவு உயரம்னா 60 அடி உயரம். 6 கிலோமீட்டருக்கு ஊரையே சுத்தி வளைச்சு ஒரு மணல் மேடு உருவாக்கப்பட்டிருக்குது. இது எப்ப உருவாயிருக்கு, காவேரி பூம்பட்டினம் எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்த சமூகங்கள் எப்படியாவது சுனாமி மாதிரி இதுல இருந்து காப்பாத்திக்கணும்னா என்ன பண்ணணும்னு யோசிச்சு இந்த மாதிரி ஒரு கிராமத்திலையும் பண்ணி இருந்திருக்காங்க. இது எப்படி இயற்கை பண்ணிச்சா மனுஷன் பண்ணானா, மனிதர்கள் தமிழர்கள் அந்த கடலோரத்துல வாழ்ந்த நெய்தல் நில மக்கள் இதை பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. அப்போ பழைய வரலாறை தோண்டி எடுத்து இந்த மணல் மேடு எப்படி பெருசாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு பெரிய அதிசயம் அங்கே காத்துட்டு இருக்கு. எங்க வேலையே இந்த தோண்டி எடுக்கிறது தான். அங்க போனா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குளம் வெட்டி வைக்கிறாங்க இல்லையா, அந்த குளத்துல பீச்ல இருந்து வர மணல் வந்து விழுந்துட்டா குளம் தூத்து போயிடும். தூத்து போச்சுன்னா தண்ணி எடுக்க முடியாது. அந்த வெட்டினதை திருப்பி வெட்டிக்கிட்டு இருக்கணும்.
அதனால அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல ஒரு கரை எழுப்புறாங்க, குளத்தை சுத்தி ஒரு கரை. அந்த கரை வந்து என்ன பண்ணுது, நல்லா ஒரு 2 அடி 3 அடிக்கு மணலாலேயே எழுப்புறாங்க. அந்த கரை வந்து ஒரு தடுப்பு மாதிரி ஆயிக்குது. அது மேல பனை ஓலைகளை கொண்டு வந்து பக்கம் பக்கமா நடுறாங்க. அப்ப பீச்ல இருந்து மணல் எழும்புது காத்தடிக்கும் போது. அந்த எழும்பின மணல் நிலத்துக்குள்ள வந்து உழாம இருக்கிறதுக்கு இந்த வரப்பு மேல இருக்கிற பனை ஓலை வந்து தடுப்பு மாதிரி இருக்கு. ஸோ இது மேல பட்ட உடனே இது தடுத்துருது, இதை தாண்டி உள்ள போக விடுறது இல்லை. இந்த பக்கம் நிலம், அந்த பக்கம் கடல், நடுவில் பீச்சு. இதுக்கு பக்கத்துல இந்த பனை ஓலை. எழும்பின மணல் பனை ஓலை மேல பட்டு அங்கேயே உழுகுது. அப்ப மணல் மேடு டெய்லி வளருது. அந்த வளர்ந்த மணல் மேட்டை பிடிச்சி வைக்கிறதுக்காக ராவண மீசன்னு ஒரு செடி இருக்குது. அது போற இடமெல்லாம் வேறுட்டு 10 தலையோட பிடிச்சி வச்சுக்குது மண்ணை. அதனால மக்கள் அதுக்கு ராவண மீசன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படி புன்னை மரம், தாழை மரம், நிறைய பயோடைவர்சிட்டி நாலேஜ் கடலோரத்தில் இருக்கவங்களுக்கு. அதை வச்சு என்ன பண்றாங்க, இந்த மணல் மேட்டை பிடிச்சி வைக்கிறாங்க. அப்ப நாளாக இந்த மணல் மேடு என்ன ஆகுது, டெய்லி மண்ணை அடிச்சுட்டு வருது. அடிச்சுட்டு அந்த மணல்ல உயரமாகுது, திருப்பி உயரமாகுது. அது மேல பனங்கொட்டைகளை போடுறாங்க. அப்படியே 60 அடி உயரத்துக்கு 1/2 கிலோமீட்டர் நீளத்துக்கு அகலம், 1/2 கிலோமீட்டர் மேலேயே ஏறி நடக்கலாம், ஊரையே சுத்தி பார்க்கலாம். என்னவோ சீன பெருஞ்சவர்லாம் சொல்றாங்க இவங்க மணல்லையே சோறு கட்டி வச்சிருக்காங்க. இதுல வந்து சுனாமி கூட தாக்க முடியாது. அந்த ஊர்ல தான் நாங்க போய் பொய்கை நல்லூர், எங்க பார்த்தாலும் குளம் வெட்டி கடலோரத்துல அற்புதமான ஒரு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் தான் அழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி அந்த ஊர், அந்த கடல் 25,000 ஹெக்டேர் நிலம் அழிஞ்சு போச்சு. இப்ப நம்பாதனால நாங்க இறங்கி வேலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. இப்போ போய் 2 மாசம் வேலை செஞ்சோம். ஐஐடி சென்னை திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, என்ன நீங்க பசங்களெல்லாம் விட்டுட்டு அனந்தபூர்ல இருந்து போனீங்க, உங்ககிட்ட இருந்து ஒரு தகவலும் இல்லைன்னாங்க. நாங்க சுனாமி ஏரியாவில் வந்தோம் இல்லையா, அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக எல்லார்கிட்டையும் பேசி பார்த்தோம், யாரும் ஒத்து வரல. அதனால நாங்களே இறங்கி வேலை செய்யறோம்னாங்க. நீங்களே இறங்கி வேலை செய்றீங்களா, சுனாமி ஏரியாவில் இவ்வளவு பெரிய வேலையை எப்படி செய்ய முடியும், ஏது பண்ணோம்னாங்க. நாங்க ரிட்டையர் ஆன பணத்தை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா. பைத்தியக்காரங்களா கிளம்பி வாங்கன்னாங்க. சரின்னு கிளம்பி போனோம். ஐஐடி சென்னை வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க தான் சொன்னாங்க, நாங்க நம்புறோம் உங்களை, இந்த வேலையை நீங்க செய்யுங்க, நாங்க உதவி செய்யறோம்னு முன் வந்தாங்க. அவங்க மூலமா ஏஎஸ்பின்னு ஒரு ஜெர்மன் ஆர்கனைசேஷன் முன் வந்துச்சு, இந்த ப்ராஜெக்டை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, சலைன் லேண்டை ரெக்ளைம் பண்றதுல நீங்க சொல்ற மெத்தடை நாங்க நம்புறோம், நீங்க செய்யுங்கன்னு முன் வந்தாங்க. அப்ப நாங்க 1200 ஏக்கர்ஸ்ல அந்த ரெக்ளமேஷனை ஸ்டார்ட் பண்ணி எல்லா விவசாயிகளுக்கும் பயிற்சி கொடுத்து எவ்ரிடே என்ன பண்ணுவோம்னா ஃபீல்டு ரெக்கார்ட்ஸை கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய நிலம் அழிஞ்சு கிடக்கு, இதை ப்ரூவ் பண்ணா எல்லாரும் செய்வாங்க. நாங்க செய்யற முறை என்னன்னா, பழைய தமிழர் காலத்துல இந்த மாதிரி கெட்டு போன நிலத்தை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை இன்னைக்கேற்ற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சிருந்தோம். இதுக்கு ப்ரூஃப் எங்க இருக்குன்னா பழைய ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இருக்கு, பழசெல்லாம் படிக்கணும். ஸோ இப்போ எந்த ஒரு புக்கும் தூக்கி போட வேண்டிய புக் இல்லை. தமிழை வந்து நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அணி, கற்பனை நயம், இலக்கிய நயம், பொருள் நயம், சொல்லயம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் ஒரு அறிவியல் மொழி, அதுல அப்ளிகேஷன் நிறைய இருக்கு. நாம அதை அப்படி பார்க்கவே இல்லை. நம்மளோட தஞ்சாவூர் கோயில்ல இன்ஜினியரிங் இல்லையா, கல்லணையில இல்லையா, நம்மளோட நீர்ப்பாசன வசதிகள் எல்லாம் இல்லையா, நமக்கு அந்த அருமை தெரியல. இந்த ஒவ்வொரு நெல்லையும் கண்டுபிடிச்சவங்க சயின்டிஸ்ட் இல்லையா, நாம அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டோம். தமிழ்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ஆராதிக்கிற மொழி, கொண்டாடப்பட வேண்டிய மொழின்னு தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு அறிவியல் மொழி, அதுல அப்ளிகேஷனுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படிங்கறது யாருமே பாக்குறது இல்லை. இன்னைக்கு நெல் நடணும் அப்படின்னா எஸ்ஆர்ஐன்னு ஒரு மெத்தட் இன்னைக்கு உலகம் பூரா பாப்புலர். எந்த யூனிவர்சிட்டி அமெரிக்கால போனீங்கனாலும் எஸ்ஆர்ஐல ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. எஸ்ஆர்ஐனா என்ன, சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன். தள்ளி தள்ளி நடணும், ஒரு நெல்லுக்கும் இன்னொரு நெல்லுக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் விட்டு நட்டா எவ்வளவு தூரடிக்கும் அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி பெருசா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதனால உலகம் பூரா இதை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த யூனிவர்சிட்டியில எங்களோட ஸ்பேசிங்கை பத்தி சொன்னா, நாங்க பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எப்படி நெல் நட்டோம்னு சொல்லி இப்ப நான் ப்ரூஃப் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களோட அறிவு என்ன மாதிரியான அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, நெல் நடுறதா இருந்தா 2 நெல்லுக்கு நடுவுல நண்டு பூந்து போடுவான். நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட. வாழை நட்டீங்கன்னா 2 வாழை மரத்துக்கு நடுவுல மாட்டு வண்டி போற அளவுக்கு இடைவெளி விடணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 7 அடி சொல்றோம், அதான் அந்த 7 அடி தான். இன்னைக்கு என்ன ஸ்பேசிங் சொல்றோமோ இப்ப நம்ம அடிக்கணக்குல சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்துல அடிக்கணக்கு கிடையாது. அவங்க அந்த கணக்கை எப்படி சொல்லியிருக்காங்க, நெல்லுக்கு நண்டோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட.
2 தென்னை மரம் நட்டிங்கன்னா தேர் பூந்து போகிற அளவுக்கு அது திருவாரூர் தேர் மாதிரி 22 அடி 25 அடி கேப் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்பேசிங். இதை வந்து நம்ம ஆத்தென்டிக்காக நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறோம்? எழுதுறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது. அப்போ நம்ம சொல்கிறது நம்மளோட விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அதனால இப்போ வெஸ்டர்னில் இவங்களுக்கெல்லாம் என்ன நாகரிகம் இருந்திருக்க முடியும்? அமெரிக்காவோட வரலாறே 600 வருஷம். இந்த யூனிவர்சிட்டி என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம கேட்குறோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் பாருங்க. அங்கே தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 10,000 வருஷத்து அறிவு நம்மளோடது. நாம தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு இந்த நெல்லை பற்றி தெரியுமா, இதோட ரகங்களை பற்றி தெரியுமா, மண்ணை பற்றி தெரியுமா, நம்மளுடைய இந்த அமைப்புகளை பற்றி தெரியுமா, எல்லாமே அவங்க புதுசாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கட்டும், சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கட்டும், அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே அவங்க தான் அத்தாரிட்டியாக எப்படி இருக்க முடியும்? ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, நாமளே நினைக்கிறோம் அவங்க தான் அதுக்கு அத்தாரிட்டிங்க எல்லாத்துக்கும். அதனால அவங்களை கேட்க தயாராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சுனாமி வேலைகளை ஆரம்பித்தோம். எங்களுடைய முறை எல்லாமே வந்து பழைய முறைகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு முறை. அதை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் பீரியாடிக்கலாக ரெக்கார்ட் பண்ணோம். 4 மாதம் முடியும் போது பழையபடி எல்லா நிலத்துலையும் விளைச்சல் வந்துருச்சு. எல்லா பக்கமும் க்ரீனரி. ஃபர்ஸ்ட் யார் இதை இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னா, அங்கே இருக்க விவசாயிகள் மற்ற விவசாயிகளுக்கு தெரிவிக்க போய் கூட்டம் கூட்டமாக விவசாயிகள் வர ஆரம்பிச்சாங்க. கலெக்டர் வந்து இதை ஒரு ரிசோர்ஸ் வில்லேஜாக அனௌன்ஸ் பண்ணார். இங்கே வந்து விஷயம் இருக்குது, நீங்கள் போய் கற்றுக்கலான்னு. அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன் வந்தாங்க, மினிஸ்டர்ஸ் வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க. டெய்லி திருவிழா தான். யாராவது ஒரு விசிட்டர் வருவாங்க, கொண்டு போய் அவங்கள எல்லாத்தையும் காமிச்சு கடைசி அந்த மணல் மேட்டில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி கொண்டு வந்தாதான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். இதுதான் டெய்லி நாங்கள் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அந்த கிராமத்தில் இருந்தோம். கடைசியில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இது வெளியே தெரிய ஆரம்பிச்சு. முதல்ல பிபிசி வந்துச்சு. அவங்க வந்து ஒரு ஃபிலிம் எடுத்து ஒளிபரப்புனாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பீடி ரெக்கவரி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸ்பெயின் லேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நிருபர் இங்கே பிடிச்சிட்டு போயிட்டு டெல்லிக்கு போய் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்துல் கலாம் அப்போ அவரை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. எங்கெல்லாம் இந்தியாவில் போனீங்கன்னு கேட்டிருக்காரு. அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சுனாமி அஃபெக்டட் ஏரியாவில் கூட ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணோம். அப்போ அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, சுனாமி டைமில் பாத்ரூமில் வழிக்கு விழுந்து கால் உடச்சிட்டேன், இன்னும் நான் அங்கே போகல, அங்கே நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் உடனே நம்ம கதையெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து இந்த நிலத்தெல்லாம் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அமைதியாக உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு கலெக்டர் வந்து எங்கள் கூட ரொம்ப தோஸ்து வந்தார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னாரு. சொல்லுங்க, ஒரு விவிஐபி உங்களை பார்க்க வராரு, அதனால ரோடு போடணுன்னாரு. அவர் உள்ளே வரணுன்றாரு. எப்போ வராங்கன்னு கேட்டேன். 5 நாள்ல ரோடு போடணுன்னாரு. அப்பதான் பயம் வந்தது. யார் வராங்க? சிஎம்மான்னு கேட்டேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ரோடு எல்லாம் போடுவாங்க. ஜெயலலிதா தான் சிஎம். இல்ல அதுக்கும் மேல என்னாரு, அதுக்கும் மேல யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது தான் சொன்னாரு, அப்துல் கலாமுக்கு இந்த விஷயம் போய் அவர் எங்களை தொடர்பு கொண்டு ஜனாதிபதி மாளிகையிலேருந்து பேசினாங்க. அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் 2 பேர் போய் கிராமத்தில் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்களா, நானே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதனால இது உங்கள் ப்ரோக்ராம், நீங்கள் எங்கே வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க, எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க, ஜனாதிபதி வரப்போறாருன்றாரு. எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல, பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் அவர்கிட்ட கேட்டோம், நீங்களே இதை நடத்துங்க, ஸ்டேஜ் மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவர் வந்தார். அவர் வந்து 2 மணி நேரம் எங்களோட இருந்தார். ரொம்ப ஒரு மெமோரபிள் மொமெண்ட்ஸ் என்னன்னா, அவர் ஒரு உறுதிமொழி எழுதி எடுத்துகிட்டு வந்திருந்தார். அங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சொன்னார், நான் ஒரு சயின்டிஸ்டாக இருந்து சொல்கிறேன், இந்த நிலத்தை சீரமைக்கிறது அவ்வளோ கஷ்டமான வேலை. யாரோ 2 பேர் ஊர் பேர் தெரியாதவங்க வந்து உட்காந்து அவங்க எதிர்காலத்தெல்லாம் பணிய வச்சு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 ரூபா கூட குடிக்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடாது, இதுலேருந்து கிடைச்ச பணத்தை அப்படி நீங்கள் ஒரு உறுதிமொழி கொடுக்கணும்னு சொல்லி 2 தடவை அவர் நுணுக்கி அவர் கையத்தில் எழுதிட்டு வந்திருந்தார். பக்கத்தில் நான் நின்றுட்டு இருக்கும்போது பாக்கெட்லேருந்து எடுத்து அதை படித்து திருப்பி எல்லாரையும் சொல்ல வச்சு ரொம்ப நெகிழ்ச்சியாக ஒரு அனுபவத்தை உண்டு பண்ணார். அதுக்கப்புறம் பிபிசியோட சேர்ந்து வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சிஎன்என், டச் ரேடியோ, உலகம் பூரா இருக்க மீடியா வந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக யார் வந்தாங்கன்னா, மிச்சிகன் யூனிவர்சிட்டி வந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட். அவங்க வந்து சொன்னாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட்டுன்னு நாங்கள் கேட்டோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்க, உலகத்தில் 30% லேண்டு சலைன் லேண்டு. இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் வந்து இன்னும் உலகத்துக்கு அறிமுகமாகலை. இது எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணியிருக்கீங்க, ஒரு டிசாஸ்டர் ஏரியாவில் செலவு குறைச்சலாக இருக்குது, சீக்கிரமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ இதை ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் எதுவுமே பேட்டன்ட்லாம் பண்ணல. அப்போவே இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, யூனிவர்சிட்டி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் பேட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்கு தயாராக இல்லை. அறிவு வந்து எல்லா சமூகத்துக்கும் எல்லா நாளுக்கும் சொந்தம்னு நாங்கள் நம்புறவங்களா. அதனால என்ன பண்ணுறோம், இந்த தமிழ் தொழில்நுட்பத்தை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் யாராவது பேட்டன் பண்ணால் அப்போ நாங்கள் வரோம், நாங்கள் தான் இதை கண்டுபிடிச்சோம்
வீடியோவை சொல்லிட்டாங்க, இவங்க தான் இந்த பைனியர் இந்த டெக்னிக்லன்னு அவங்களே பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி வந்துச்சு, அதுக்கப்புறம் கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி வந்தது. எல்லாரும் எங்கள் கூட நிறைய நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த விசிட்ல கூட எல்லா யூனிவர்சிட்டியும் எங்கிட்ட கேட்கறது என்னன்னா, அந்த சலைன் லேண்டை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க, அந்த ரகசியம் என்ன மாதிரியான மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இப்போ இவ்வளோ யூனிவர்சிட்டியில் நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணோம்னா, அந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் அப்துல் கலாம் மாதிரியான பெரிய மனிதர்கள்லாம் வந்து அதை சிறப்பிச்சதுக்கப்புறமா அடுத்த விசிட்டர் வந்து பில் கிளின்டன் வந்தார். அவர் வந்து யூஎன் அம்பாசிடராக இருந்தார் சுனாமி ரிலீஃப் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ப்ராஜெக்ட்ஸுக்கு. அவர் வந்து அந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே நாகப்பட்டினம் வந்துட்டு அவர் என்ன கேட்டாருன்னா, அக்ரிகல்ச்சரில் இங்கே நடந்திருக்கிற மாற்றங்கள் வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு, அவங்கள மீட் பண்ணணும்னு சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் ஒரு மணி நேரம் நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ கிளின்டன் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து இந்தோனேஷியா ஸ்ரீலங்காவில் வந்து இதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட 7 நாடுகள்லையும் ஒரு ட்ரையல் ஆரம்பித்து நடத்துகிறீங்களா, இதுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் யுனெஸ்கோ மூலமாக யூஎன் மூலமாக. ஏன்னா அங்கே வந்து இப்போது நிறைய நாள் ஆயிடுச்சு, ஒன்றுமே விளையில, ஸோ ஃபுட் செக்யூரிட்டி ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்குன்னு சொன்னார். இப்படி தான் நாங்கள் வந்து அந்த நாடுகளோட கனெக்ட் பண்ணப்பட்டோம். ஸோ எங்களுடைய பயணம் தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்தில் 25,000 ஹெக்டேரை ரெக்ளைம் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி இந்தோனேஷியா போயிட்டோம். இந்தோனேஷியாவில் ஒரு அருமையான ஒரு அனுபவமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து போய் இறங்குறோம் சுமத்ரா ஐலண்ட்ஸில், அங்கே தான் சுனாமி முதல்ல கிளம்பின இடம். அங்கே போய் இறங்கினா அந்த நிலத்துல நெல் இவ்வளோன்னு முளைச்சி அப்படியே கருகி போய் கிடக்குது. அந்த கடலோரம் முழுக்க நெல் பயிர் பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே முளைக்கல, முளைச்சி வளர்ந்தது எல்லாமே பாதியோட அழுகி கிடக்குது. ஆனால் அந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணே வந்து வேற மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் எங்க மண்ணுன்னு சொல்றாங்க. நான் போன உடனே சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன், எல்லா கடற்கரையும் சுற்றி பார்த்தேன். அவங்க கிட்ட சொன்னேன், இது உங்க நிலம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, எல்லா சயின்டிஸ்டும் வந்திருக்காங்க, FAO-லேருந்து வந்திருக்காங்க, விசரர்னு ஒரு NGO வந்து ஜெர்மன் MPs எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கு, மொத்த டீமும் அங்கே இருக்காங்க. ஒரு சின்ன ஆள் இத்தினூண்டு ஆள் போய் இது உங்க மண் இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்க கேட்குறாங்க, நீங்க என்ன ஒரு டெஸ்ட்டும் பண்ணல, மெஷினெல்லாம் யூஸ் பண்ணல, பார்த்தோன்னே எப்படி இது எங்க மண் இல்லைன்னு சொல்லுவீங்க? இல்லை இது உங்க மண் இல்லை, வேணா இதே மாதிரி மண்ணா உங்க மண் இருந்திருக்கும், அது ஒரு வேளை கீழே எங்காவது இருக்கலாம், இது வந்து தண்ணியில வந்த லேயர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது இதை ஏற்றுக்கிறதுக்கு, தோண்டி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொஃபைல் டெஸ்ட்லாம் ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க, ஒரு அடி பண்ணியிருந்தாங்க. திரும்பி கீழே போங்கன்னு சொன்னோம். கீழே போகிறேன்னு சொல்லிட்டு கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து தோண்டினாங்க. ஏகப்பட்ட கடல் சேறு உள்ளே கிடந்தது. அந்த மேலே ஒரு அடிக்கு அப்புறம் ஃபுல்லாக கடல் சேரு. அதுக்கப்புறம் கீழே தோண்டி எடுத்தா அதுக்கடுத்த லேயரில் அவங்க நட்ட நெல்லெல்லாம் அழுகி போய் உள்ளே இருக்கு. பயங்கர ஷாக் எல்லாருக்கும். என்ன கேட்டாங்கன்னா, எப்படி நீங்கள் ஒன்றுமே டெஸ்ட் பண்ணாமல் இதை சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், எங்ககிட்ட ஏற்கனவே எங்கள் தாத்தா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொன்னோம். அப்படி அவங்க தாத்தா சுனாமி எல்லாம் பார்த்துருக்காராம். அவர் பார்த்துருக்காரான்னு தெரியாது, ஆனால் அவர் எழுதியிருக்காரு. எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சாரு, எப்போ நடந்ததுன்னு கேட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதி வச்சுட்டு போனாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடியான்னு எல்லாரும் அரண்டு பண்ணாங்க. அந்த தாத்தா யாருன்னு கேட்டாங்க. அவர் பேர் திருவள்ளுவர். அவர் எழுதி வச்ச ஒரு திருக்குறள் தான் வந்து இன்னைக்கு வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொன்னோம். எப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் நாங்கள் சொன்னோம், அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தர் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்காரான்னு பாக்குறதுக்கு வீட்டுக்கு போய் அவங்க குடும்பம், அவங்க உறுப்பினர்கள் எல்லாம் பார்க்க வேண்டாமா. அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பேச்சை வச்சு அவங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிச்சிடலாமா. குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல், நல்ல குலத்துல பிறந்தவங்க நல்ல வாய்ச்சொல் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல வராரு. அந்த சொல்ல வந்ததுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும்ங்கிறாரு. நிலத்துக்கு மேல என்ன இருக்கோ அதை வச்சு நிலத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொல்லிடலாம். அதுதான் வள்ளுவர் சொல்றது. இதை நான் வந்து டெய்லி என்னுடைய ஆராய்ச்சியில பயன்படுத்துறேன். என்னன்னா, எருக்கு நிறைய விளையுதுன்னு வச்சுக்கோங்க. எருக்கு நிறைய விளைஞ்சா அந்த இடத்துல போரான் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஆவரம்பூ நிறைய வந்தா தங்கம் இருக்குன்னு அர்த்தம், மினரல்ஸ். அப்படி எந்த மினரல் ரிச்சா இருக்கோ அந்த இடத்துல அந்த மினரல் அதிகமா விரும்பக்கூடிய செடி நல்லா வளரும்.